கரண்ட் வந்துருச்சா உங்களுக்கு? சரி சரி. சிவா, திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மறை வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல திருவுருளை இறங்குகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்செம்மல் கோமலையா அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நமச்சிவாய பதிகம்பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற சிவ திருமதி பசலை அம்மாள் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளரும் திருவாவூதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மைய மயிலாடுதுறை கிளை அமைப்பாளரும் ஆகிய நம்முடைய அன்பிற்குரிய திரு செல்வம் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இணையதளத்தின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கிற அத்தனை சைவத்தமிழ் அன்பர்களையும் திருவடி பணிந்து வணங்குகிறேன். குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டும் என்றால் மயிலை சைவ சித்தாந்த சபையை சார்ந்த அன்பர்கள், கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளையை சார்ந்த அன்பர்கள், இடைமருதீசன் சாத்திர குழுவை சார்ந்த அன்பர்கள், அதை போலவே அந்த அமைப்புடைய தலைவர்கள் திருவாடா செல்லும் அவர்கள், கோமலையா அவர்கள், திருமதி சிவமரம்மா அவர்கள் மற்றும் அப்பர் அருள்நெறி மன்றம் அமைப்பாளர் திருமதி சாந்தா அம்மா அவர்கள், இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கிற அத்தனை சைவ தமிழ் நண்பர்களையும் திருவடி பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்ட புராண சிந்தனையை நாம் தொடர்வோம். நேற்று சைவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒப்பற்ற நாளாக சிவன் ராத்திரியாக விளங்கியது. இரவு முழுவதும் நண்பர்கள் எல்லாம் ஆன்மார்த்த பூஜை செய்கிற நண்பர்கள் எல்லாம் சிவ பூஜை செய்தும் 4 காலங்கள் சிவ பூஜை செய்தும், மற்ற நண்பர்கள் 4 காலங்களும் திருக்கோயில்களுக்கெல்லாம் சென்று அங்கெல்லாம் பெருமானை வழிபாடு செய்தும் மிகச்சிறந்த பேற்றினை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய களைப்பெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருப்பது நம்ம எல்லாம் மகிழச் செய்கின்ற ஒரு அருமையான செயலாகும். நாம் நம்முடைய திருத்தொண்டர் புராண சிந்தனையில் தொடர்ந்து கண்ணப்ப நாயனார் புராணம் பற்றி சிந்தித்து வருகிறோம். அந்த கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தினுடைய நிறைவு பகுதி சற்றேறக்குறைய அநேகமாக நாம் நிறைவு பகுதியை நெருங்கி இருக்கிறோம். சென்ற வாரம் பார்க்கிற பொழுது அந்த திருநானாருடைய அன்பின் மேன்மையை எப்படி பார்த்தோம் என்றால், சிவகோசரியாருக்கு இவருடைய அன்பு, அறிவு, வடிவம் எல்லாம் சிவமயமே என்பதை காட்டுவதற்காக அந்த சிவகோசரியாருடைய கனவிலே தோன்றிய நம்முடைய பெருமான், நாளை நீ ஒளித்திருந்து பார்ப்பார்கள் அவருடைய அன்பு, அறிவை, செயலையும் எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம் என்று பெருமான் சொல்லும். அதனால் காலையில் அவ்வாறவர் வழக்கம் போல வந்து நீராடி
பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து மலர் எல்லாம் சூட்டி நைவேத்தியம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒரு பக்தன் பின்புறம் செய்திருக்கிறார். அப்பொழுது நம்முடைய திருநனார் வேட்டையாடி வழக்கம் போல அந்த விலங்குகளினுடைய இறைச்சிகளை எல்லாம் பதப்படுத்தி பக்குவப்படுத்தி கலந்து தேக்கிலை கலையிலே சுமந்திருந்து தலையிலே பெருமானுக்கு அணிவிப்பதற்கான மலர்களையும் வாயில் கலசமாக பெருமானுடைய அபிஷேகத்துக்குரிய நீரையும் கல்லையில் நிவேதன பொருளையும் எடுத்து வந்து கொண்டிருக்கிறவருக்கு முன்பாக சில தீய சகுனங்கள் எல்லாம் தோன்றின. உதரம் காட்டுகின்ற பறவைகள் எல்லாம் அவருக்கு எதிரே வந்தன. அப்பொழுது அவர் மிகவும் இத்தகு தீய புக்கள் ஈண்ட முன் உதிரம் காட்டும் அத்தனுக்கு எங்கொல்கட்டே பெருமானுக்கு என்ன ஆயிற்றோ என்று அடைகின்ற அந்த நேரத்தில் அண்ணலார் காலத்தில் அடிகளார் முனிவனார்க்கு திருநனார் பரிவு காட்ட, முனிவனார் என்பது இங்கே சிவகோசரியார், சிவகோசரியாருக்கு நம்முடைய திருநனாருடைய அன்பின் மேம்பாட்டை அன்பு பிழம்பாய் தெரிகின்ற அவருடைய தன்மையை காட்டுவதற்காக தம்முடைய திரு நயனத்தில் ஒன்று. உண்மையில் பார்க்க போனால் அது வியந்தி ஸ்தானம், சிவலிங்கம், அது அரு உருவம். அதற்கு கண்ணோ கையோ பிற உறுப்புகளோ கிடையாது என்றாலும் பெருமான் திருநனாருடைய அன்பை சிவகோசரியாருக்கு காட்டுவதற்காகவே தன்னுடைய திருநயனத்தில் ஒன்று துண்ணென உதிரம்பாக இருந்தவர். தலக்கண்ணிலிருந்து உதிரம் கொட்டுமாறு பெருமான் வீற்றிருக்கிறார். தூரத்தே கண் காண்கிறார். திருநனார் மிக வேகமாக ஓடி வருகிறார். வந்தவர் பெருமானுடைய கண்ணிலிருந்து குருதி வடிவதை கண்டார். மயங்கினார். தன் வாயில் கொண்டு அபிஷேகத்திற்காக கொண்டு வந்த நன்னீரானது சிந்திடவும், கையில் இருந்த ஊனும் இன்னொரு கையிலே இருந்த வில்லும் சிதறி வீழவும், அவர் தலையிலே சுமந்து வந்த பள்ளித்தாமும் அலைந்து கொட்டவும், நிலத்தடை தரையிலே பதைத்து விழுந்தார் நம்முடைய திருநனார். பிறகு விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தவர் குருதி. உடனடியாக செய்கின்ற செயல் என்ன என்றால் அந்த குருதியை துடைப்பதுதான். எனவே விரைந்து சென்ற அவர் பெருமானுடைய வலக்கண்ணிலிருந்து வந்து கொண்டிருக்கிற வடிந்து கொண்டிருக்கிற இந்த குருதியை துடைக்கிறார். துடைத்தாலும் அந்த குருதி பாய்வது நிற்கவில்லை, மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது என்று அறியாமல் பெருமூச்சு விட்டு மயங்கி விடுகிறார். பிறகு ஒருவாறு தேடி இது செய்தார் யார், இப்படிப்பட்ட செயலை பெருமானுடைய வலக்கண்ணிலிருந்து உதிரம் பாயுமாறு இத்தகைய செயலை செய்தார் யார் என்று எழுகிறார். எல்லா திசைகளிலும் சுற்றி சுற்றி பார்க்கார். தன்னுடைய கையில் வில்லையும் எடுத்துக் கொள்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த மலையில எனக்கு மாறாக, எனக்கு எதிராக கொடுஞ்செயலை செய்கின்ற மரர்கள் எவரே இருப்பார்களோ, அல்லது விலங்கின் சாதி ஆளியம் சொல்கிறார், சிங்கம் போன்ற விலங்குகள் பெருமானுக்கு இத்தகைய தீய செயலை விளைத்திருக்குமோ அறியேன் என்று நீளிரும் குன்றச்சாரல் நெடிதிடை தேடி சென்றார் என்று சில வாரம் நாம் நிறைவு செய்தோம். இங்கே ஒரு பெரிய ஐயப்பாட்டினை நம்முடைய ஐயா அவர்கள் எழுப்பினார்கள். இயல்பாக தன்னுடைய பிள்ளைகள் இடத்தோ அல்லது நெருங்கிய உறவினர்களிடத்தோ நண்பர்களிடத்தோ இப்படி ஒரு செயலை நாம் காண்போமானால்
உடனடியாக அந்த குருதி வடிகின்ற அல்லது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்க முயலுவோமே தவிர மாறாக இதை செய்தார் யார் என்றெல்லாம் நாம் தேடிக்கொண்டிருக்க மாட்டோம் என்ற ஒரு ஐயப்பாட்டை எழுப்பி அது பற்றி உரையாசிரியர்கள் ஏதேனும் குறிப்பிட்டிருக்கிறார்களா என்றெல்லாம் ஐயா அவர்கள் ஒரு ஐயப்பாட்டை எழுப்பினார்கள். ஐயா அவர்களுக்கு அது தெரியாத இருக்காது. நிச்சயமாக அவர்கள் தெரிந்திருந்தாலும் கூட அன்பர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் சில வினாக்களை எழுப்பியிருக்க கூடும். வினாக்களிலே அறிவினா, அறியார் வினா, ஐய வினா, குடல் வினா, கொடை வினா, உற்றது உரைத்தல் போகினா, உருவது என்றெல்லாம் வினா வகைகள் விடை வகைகள் எல்லாம் பல்வேறு வகையாக நம்முடைய தமிழிலே இருப்பதனாலே அவர்களை அறிந்தே இந்த வினாவை எழுப்பியிருக்கலாம். நானும் ஐயா CKS ஐயா அவர்களுடைய உரை, ஆறுமுகநாதர் பெருமான் அவர்களுடைய சூசனம், மேலும் நம்முடைய சிவகோவிமணி ஐயா அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு தொடர் சொற்பொழிவு ஆற்றியிருந்தார்கள். அதனை சேக்கிழார் என்னும் நூல் வடிவில் தந்திருக்கிறார்கள். அந்த நூலில் ஏதேனும் இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்களா என்றெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த சேக்கிழார் என்னும் நூலிலே அவர்கள் பெரிய புராணத்தை பல்வேறு வகையில் ஆய்வு செய்து உரையாற்றி இருக்கிறார்கள். தொடக்கத்திலிருந்து காவிய நாயகனாகி நம்முடைய நம்பியார் ஒரு அங்கே சுந்தரராக இருந்து இங்கே நம்பியாரூராவதிலிருந்து வெள்ளானையின் மீது ஏறி கையிலே செல்கின்ற வரை இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற நாயன்மார்களுடைய வரலாறுகளிலே இன்றியமையாத பகுதிகளை எல்லாம் சுட்டிக்காட்டி உரையாற்றி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த சமுதாய நிலை, கல்வெட்டுகள் நிலை, மன்னருடைய ஆட்சி முறை, ஆட்சி சிறப்பு, வெண்டீர் நிலை, இப்படி பல்வேறு தலைப்புகளிலே மிக அருமையான உரையாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஐயப்பாட்டுக்கான விட இங்கே கிடைக்கவில்லை. அந்த நூலிலே அவர்கள் பல இடங்களிலே மிகை பாடல்களாக இந்த நூலில் அமைந்திருக்கிற கண்ணப்ப நாயனார் புராணத்தை பற்றி சொல்கிற பொழுது அவருடைய அன்பின் கரத்தை பேசியிருக்கிறார்கள். அடுத்து இந்த கண்ணப்ப நாயனார் புராணத்துல ஒரு 5 பாடல்கள் அவருடைய வடிவெல்லாம் நம்பக்கம் அன்பு என்று சொல்லப்படுகிற அங்கிருந்து அந்த பாடல்ல இருந்து அடுத்து வருகிற ஒரு 5 பாடல்கள், அது வெள்ளி பாடலாக இருக்கலாம், அது இடைச்செருகல்கள் என்று அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மற்றபடி இந்த நமக்கு எழுந்த ஐயப்பாட்டை பற்றிய குறிப்புகள் இல்லை. ஆனால் நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் ஒரு 3 பாடல்களுக்கு உரை எழுதுகிற நிலையில பல்வேறு வகையாக விளக்கம் தந்திருக்கிறார். எப்படி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அவருடைய முதல் செயலிலிருந்தே சொல்கிறார்கள், அன்பு பலவாறாக உருவெடுத்தலும் இவருடைய வரலாற்றில் உணர்த்தப்பட்டது. எனவே இங்கே கண்ணிலே குருதி கண்ட பொழுது அது தாங்கலாற்றாது மயங்கினார், தீர்வு தேட முயன்றார். தீர்வு தேட முயன்றார் என்ற பொழுது கண்ணை துடைத்து பார்க்கிறார். அதன் பின்னாலே வேறு பல முயற்சியும் அவர் ஊக்கம் கொண்டார். அப்பொழுதுதான் அங்கே யாரேனும் தனக்கு மாறாக செயல்பட்ட வேடர்கள் இருக்கிறார்களா, விலங்குகள் செய்திருக்கலாமா என்று அவர் தேட முயன்றார். இது சாதாரண நிலையில் பார்க்க போனால் இந்த உலகியல் நிலையில நமக்கு யாராவது நம் குழந்தைகளுக்கு யாராவது துன்பம் செய்திருப்பார்களானால், அடித்திருப்பார்கள் அல்லது வெட்டியிருப்பார்கள் அல்லது குத்தியிருப்பார்கள், இது போன்ற ஏதேனும் செய்திருப்பார்களானால் அவர்களை வீரத்தோடு சென்று நாம் தாக்குவோம், பழிவாங்க நாம் முயற்சிப்போம். ஆனால் இங்கே உலகியலில் காணும் நிலைகள் இவருடைய வாழ்க்கையில் நாம் வைத்து பொறுத்து பார்க்க முடியாது. அவர் கையிலே வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லுகிற பொழுது இந்த பெருமானுடைய கண்களிலிருந்து குருதி வழிவதற்குரிய
செயலை செய்தாரை கண்டால் அவர்களை ஓத்து ஒழிக்கின்ற வீரத்தனமாக நாம் கொள்ளலாம் என்றால் பெருமானை காக்கின்ற தம்முடைய செயலுக்கு வகையாய் ஊறு செய்தாரை எண்ணியும் போது தாம் முன்னை உலக அனுபவத்தில் கண்ட தம்முடைய இருப்பும் பகையும் முதலிய தொடர்புகள் அவருக்கு நினைவுக்கு வருகின்றன. அதற்கு சண்டேச நாயனாருடைய வரலாற்றையும் எடுத்து காட்டுகிறார் இந்த உரையாசிரியர். ஆனால் இவருடைய நிலை என்பது ஜீவன் முத்த நிலை, இன்னும் பரமுத்தி நிலை அடைய ஜீவன் முத்த நிலையில தான் இருக்கிறார். முன்னாடியே பார்த்தோம் ஒரு பாடல்ல, யாக்கைதன் பரிசும் எப்போ எல்லாரும் இன்புறும் இரும்பு பொன்னாக்குகின்ற அந்த வேதி செயலாலே எப்படி இரும்பு பொன்னாகிறதோ அதை போல பெருமானுடைய அருட்கண் நோக்கப்பட்டதனாலே இவருடைய யாக்கையினுடைய தன்மை மாறிற்று. இந்த நம்ம போன்ற மாயாகாரியமான உடம்பிலிருந்து மாறுபட்டார். இரு வினைகளும் போயின, மரங்களும் அற்று போயின என்ற நிலையில் அவர் சிவமான் தன்மையை பெற்றிருக்கிறார். அதை கூட நம்முடைய சிவகாமினி ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஜீவன் முத்த நிலையில் இருக்கிற பொழுது அவர்களுடைய அறிவு இச்சை செயல்கள் இறைவனது திருப்பணி மாத்திரையாய் செயல்படும். திருப்பணிக்கு முட்டுப்பாடு வரும்போது அவர்களுடைய வாசனையினால், அதாவது நம்முடைய வாசனா மலம் என்று சொல்லுவோம்ல, அதனாலே உலகியல் உணர்ச்சி புலப்பட்டு அந்த இடையூற்றை போக்கும் அளவில் அது தொழிற்படும். அவருடைய அதாவது அறிவீச்ச செயல்கள் இறைவனது திருப்பணி மாத்திரத்தில் மட்டும்தான் செயல்படும். திருப்பணிக்கு ஏதேனும் முட்டுப்பாடு வருமானால் அந்த முட்டுப்பாடு எதனால் வந்ததோ அதனை களைவதற்கு அவர்களுடைய அந்த வாசனையினாலே உலகியல் உணர்ச்சி கொஞ்சம் புலப்பட்டு அந்த இடையூற்றை போக்குவதற்கு தொழிற்படும். இதனைத்தான் முன்பு பல பாடல்களே நாம் பார்த்திருக்கிறோம். இது அணைந்தோர் தன்மை என்று சிவஞான போதத்தினுடைய 12வது சூத்திரம் கூறுகிறது. திருடனார் காலத்தியப்பரை கண்ட போதே, அன்பர்களே, நான் சொல்லவில்லை, நம்முடைய சிவ கவிமணி CKS ஐயா அவர்கள் எழுதியிருக்கிற உரையின் வழியாகத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திருடனார் காலத்தியப்பரை கண்டபோது அவரது அருள் நோக்க துணையால் ஜீவன் முக்த நிலையை அடைந்தனர். அதன் பின் 6 நாளும் அந்நிலையில் உலகில் ஜீவன் முக்த நிலையிலேயே உலகில் சரித்தனர். உலகிலே அவர் இருக்கிறார். ஜீவன் முக்தற்கும் ஒரோ வழி புறத்தை அறிவு இச்ச செயல்கள் தோன்றும் எனவும், சில நேரங்களில் ஜீவன் முக்த நிலையில் இருக்கிறவர்களுக்கும் சில நேரங்களிலே புறத்தை அறிவிச்ச செயல்கள் வியாபரிக்கும் என்று சொல்ல தோன்றும் எனவும், அது அவர் காகாமையின் ஆணவம் மாயை காண்மியம் என்னும் மரங்களை களைவர் என்றும், அதற்கு அவரதம் செயல் வியாபரிக்குங்கால் சிவாலயத்தை பரமேஸ்வரனாக கண்டு வழிபடுவர் எனவும், அவ்வாறு வழிபட்டு தான் அதுவாய் காணும் தவர்க்கு கடைந்த விரைகில் தீ காணுதல் போல இறைவன் வெளிப்பட்டு தான் அதுவாய் தோன்றி அருள்வான் எனவும் சிவஞான போதம் ஆபாடிய துறையில் உரை குறிப்பிடுகிறதை ஐயா அவர்கள் காட்டுகிறார்கள். பிறகு அவர் சிந்திக்கிறார், இந்த பெருமானுடைய கண்களிலிருந்து நீர் வருவதற்கு, குருதி வருவதற்கு அந்த காட்டிலே இருக்கிற வேடர்கள் என்னோடு கொண்ட மாறுபாடு என்ன, அவங்க அழைச்செல்லாம் பார்த்தாலும் ஒரு போகலைன்னா அந்த மாறுபாட்டின் காரணமாக இருக்கலாமா, அல்லது காரணம் இல்லாமலே துன்பம் செய்கின்ற விலங்குகளுடைய செயலாக இருக்கலாமா? ஏன்னா பழிவாங்கர் உணர்ச்சி மனிதர்களுக்கு இருக்கும், விலங்குகளுக்கு அதெல்லாம் கிடையாது. காரணம் இல்லாமல் துன்பம் செய்கின்ற இயல்புடையவை விலங்குகள், அதனால விளைந்திருக்கலாமோ என்று அதை கண்டறிவதற்காகத்தான் அவர் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டார். ஆனால் உண்மையில் என்ன ஆயிற்று என்றால்,
பின்னாடி ஒரு இடத்துல நம்முடைய சீகேஎஸ்ஐ அவர்களை சொல்கிறார், தீங்கு செய்தாரை தண்டித்தல் அத்தீங்கினால் விளைந்த துன்பத்தை போக்காவிடினும். நண்பர்கள் கொஞ்சம் சற்று கவனிக்கும்படி வேண்டுகிறேன். தீங்கு செய்தாரை தண்டித்தல் அத்தீங்கினால் விளைந்த துன்பத்தை போக்காது. யாரோ ஒருத்தர், யாரோ ஒரு வேடரோ அல்லது ஒரு விலங்கோ இந்த பெருமானுடைய கண்ணிலிருந்து குருதி வருவதற்கு காரணமாக இருந்திருப்பார்களானால் அவர்களை தண்டிப்பதனாலே பெருமானுடைய கண்ணிலிருந்து வருகின்ற குருதி நின்று விடுமா என்றாலும் துன்பப்படுவார்க்கு ஒரு வார்த்தால் மன அமைதி உண்டாக்கும். துன்பப்படுவது யார்? இங்க கண்ணிலிருந்து குருதி வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமான். அப்படிதான் அவர் நினைக்கிறார். துன்பப்படுவாராகி அவருக்கு ஒரு வார்த்தால் மன அமைதி உண்டாக்கும் வகையால் ஒரு வகை தீர்வாக மேற்கொள்வது உயிர் இயற்கை. இது பற்றியே முன்னர் பின்னானார் யார் என்று கிளம்பி வேடரையும் இளங்கனத்தையும் தேடி சென்றார். அக்கருத்தரை தொடர்ந்தே பின்னாடி வருகிற பொழுது இங்கு காணேன் என்றார். சரி, செய்தாரை கண்டு உறுத்திருந்தேனாயில் அது மட்டில் ஒரு வகை தீர்வாகி இவர் தாக்கியிருந்தால் ஒருவேளை அது தீர்வாக விளைந்து மேலும் இங்கனம் விளையாவண்ணம் தடுப்பதுடன், இப்போ இந்த துன்பத்தை செய்தவர்கள் யார் என்று கண்டறிந்து அவர்களுக்கு கண்டித்திருப்பார் என்றால் அது போன்ற துன்பத்தை மீண்டும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். எனவே அப்படி ஒரு தடை செயலை உண்டாக்கலாம் என்பதனாலும் யார் செய்தார்களோ அவர்களை பிடித்து இந்த துன்பத்திற்கு என்ன காரணம், மூல காரணம் என்ன, அவரால் நேர்ந்த புண்ணின் மூலத்தை அறிந்து ஏன் அவர் எதாவது குத்தன, ஏன் குருதி வருகிறது என்ற விளக்கத்தை அவர்களிடமிருந்து பெற முடியும். அதற்கு ஏற்ப தீர்வு காண முடியும். விஷாம்பால் குத்தினாரா, விரம்பால் குத்தினாரா என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு அவர்கள் எந்த வகையில் தீங்கு செய்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் தீர்வு என்பதற்கு இவருக்கு அந்த குற்றத்திலிருந்து அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை திடரார் மேற்கொள்ள முடியும். எனவே அவரால் இந்த புண்ணின் மூலத்தை அறிந்து அதற்கு தக்கபடி மாற்று செய்து தீர்க்கலாகும் என்பதும் அவர் கருத்திருக்கலாம். இதைத்தான் நம்முடைய வள்ளுவர் சொல்வதார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். மிக அருமையான குறள். முதல்ல நோய் என்னன்னு கண்டறியணும், அது வந்ததற்கான காரணத்தை அறியணும். நோய் நாடி நோய் முதல் நாடி, அதுக்கு பிறகுதான் அது தணிக்கும் வாய் நாடி. எனவே இவர் அந்த காட்டகத்து வேடர்கள் செய்தார்களா அல்லது இலங்கினங்கள் செய்தனவா என்று இவர் தேட முயன்றது காரணம் நோய் முதல் நாடு, நோய்க்கான காரணத்தை தேடுது. இந்த குறளுக்கு மிக அருமையாக நம்முடைய பரிமையாளர்கள் உரை எழுதிப்பார்கள். இந்த திருக்குறளுக்கு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்னும் குறளுக்கு விளக்கம் எழுதிய நம்முடைய பரிமையாளர் அவர்கள் எப்படி விளக்கம் எழுதுகிறார் என்றால், மருத்துவனாயினான், இங்கே மருத்துவர் போல விளக்குவார் நம்முடைய மருத்துவராயினான் ஆதுரம் மாட்டு நிகழ்கின்ற, ஆதுரம் தான் நோயாளி, இங்க பெருமான் அவர் நிகழ்கின்ற நோயை அதன் குறிகளால் இன்னதென்ற குருதி வருகிறது, அதனாலே இந்த குருதி கண்ணிலிருந்து வருகிறது என்பதை அறிந்து துணிந்து பின் அது வருவதற்கான காரணத்தையும் ஆராய்ந்து தெளிந்து பின் அது தீர்க்கும் உபாயத்தினை அறிந்து அதனை செய்யும் விளையாமல் என்று இந்த குறளுக்கு உரை எழுதிய பரிமையாளர் உரை எழுதியிருக்கார். அதுக்கு விசேட உரையில மிகச்சிறப்பாக அது என்ன காரணம், குருதி வருவதற்கு என்ன காரணம் நாம் இங்கு பொருத்தி பார்க்கிறோம். உணவு செயல் என ஒரு கூறிய இரண்டும் அவற்றை ஆயுள் வேதம் உடையார் நிதானம் என்ற இப்படியெல்லாம் நிறைய எழுதியப்பார். முதல்ல நோயினையும் நோய் வந்ததற்கான காரணத்தையும் பிறகு மருந்து முதலானவற்றை கண்டு அந்த நோயை தீர்க்கின்ற வழியினையும் தவறாமல் செய்க, சரியாக செய்க என்பது அந்த குறளின் பொருள். எனவே இவர் நோய் முதல் காரணத்தை தேடி கண்டறிவதற்காக சென்றார் என்றும் கூட நாம் சொல்லலாம்.
எல்லாவற்றையும் விட ஒன்று மட்டும் அன்பர்கள் கொள்ளலாம். எப்பொழுது அவர் தன்னுடைய யாக்கையின் தன்மையும் வினையும் சாருமலம் மூன்றும் மற்ற சிவமான் தன்மையை பெற்றுவிட்டாரோ அப்பொழுதே அவருடைய செயலெல்லாம் அவருடைய செயலே அல்ல, எல்லாம் பெருமானுடைய செயலாகிவிடுகிறது. எனவே இப்பொழுது அந்த நேரத்தில் அவர் தேடிக்கொண்டு போனது கூட பெருமானுடைய செயலாகத்தான் இருக்கலாமே தவிர நிச்சயமாக செய்யலை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு முறை நம்முடைய சாக்கிய நாயனார் வரலாறு செய்தி, தினந்தோறும் முதல்ல சிவலிங்கம் காணும்போது பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து மலரகன் வீசினார். மறுநாள் உணவு போற பொழுது மறந்து போகிறார். அதுக்கு பிறகுதான் அப்படி ஒரு தவறு செய்து விட்டோம் என்று ஒரு கல்லை எடுத்து பெருமான் மீது வீசுகிறார். அப்போ அந்த செயலுக்கு என்ன அடிப்படை காரணம் என்றால் பெருமான் தான் அப்படி செய்ய வைக்கிறார். அது அவரே சொல்லுகிறார். அந்த சாக்கிய நாயனாரே குறிப்பிடுகிற பொழுது அது நிகழ்ந்தது அவரே என்று குறிப்பிடுவார். இவ்வாறு நான் கல்லை வீசியதற்கு காரணம் பெருமானுடைய அருள் தான் என்று குறிப்பிடுவார். எனவே இப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது அது பெருமானுடைய அருள் தான் என்றால் அவர் சிவமாக மாறித்தான், சிவம் தன்மையை பெற்றுத்தான் அங்கே அந்த 6 நாளும் இருக்கிறாரே தவிர அவருக்கென்று தனி உணர்வுகள் எதுவும் இல்லை. எனவே ஒன்று இந்த இதனுடைய மூல காரணத்தை கண்டறிந்து அந்த காரணம் தெரிந்து கொண்டு நோயை தீர்ப்பது ஒன்று இருக்கலாம். அதுவும் அதையும் விடவும் இது பெருமானுடைய அருளினாலே ஏற்பட்டது என்று அப்படி ஒரு முடிவுக்கு வரலாம் என்று கருதுகிறேன். நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை நிறைவில் தெரிவிக்குமாறு வேண்டுகிறேன். என்றால் அவன் யாக்கை தன் பரிசும் வினை 2 சாறுமலம் 3 அற அன்பு பிழம்பாய் தெரிவார். அவர் கருத்தின் அளவினரோ என்று அந்த வேடர்களுடைய நாகனுக்கும் தேவராட்டிக்கும் அவர்களுடைய கருத்தில் இவர் அமைவாரோ என்று அப்படியே யாக்கையின் தன் பரிசும் வினை 2 சாறுமலம் 3 அற அன்பு பிழம்பாய் தெரிவாராகிய அந்த நாயனாருடைய அந்த திருநாருடைய கருத்து என்ன என்பதை யாரால் அறிய முடியும்? எனவே அந்த நிலையில் நாம் ஒன்றுதான் கொள்ள வேண்டும். ஒன்று பெருமானுடைய அருள்தான். காரணம் என்ன என்றால் அவர் பெருமானுடைய அருளை முழுமையாக பெற்று சிவமாம் தன்மையோடு விளங்கியமையினாலே அந்த செயல்களுக்கெல்லாம் காரணம் பெருமானே தவிர அது திருநாரை சாராது என்று நாம் கொள்ளலாம். அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய சாக்கிய நாயனார் கல்லறிந்த வரலாறையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அதாவது அவர் அந்த செயல் நிகழ்ந்ததற்கு காரணம் பெருமானுடைய அருள்தான் என்று சாக்கிய நாயனார் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிற பொழுது பெருமானுடைய அருளினாலேதான் இந்த செயல்கள் எல்லாம் நிகழ்கின்றன என்ற அளவில் இந்த ஆய்வை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். என்றெல்லாம் அருமானவர் பெருமானதை பற்றிய செய்திக்கே வரல. இவரும் இந்த 2-3 செய்திகளை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றபடி வேறு காரணங்களை நம்மால் கண்டறிய முடியவில்லை. பெருமானுடைய அருள் தான் காரணம் என்றால் அவர் சிவமான் தன்மை பெற்று அவ்வாறு தெரிந்தவர். எனவே அவ்வாறு அவர் செய்திருக்கலாம் என்பது நாம் சொல்லலாம். பெருமானுடைய அருள் தான் அவ்வாறு செய்ய தூண்டியிருக்கலாம் என்பதை நாம் கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்லலாம் என்று கருதுகிறேன். அடுத்த பாடல் நாம் இப்போது இதுவரையும் பார்த்தது 167வது பாடல். வாளியும் தெரிந்து கொண்டு இம்மலையிடை எனக்கு மாறா மெழிவம் மறவர் செய்தார்களோ விலங்கின் சாதி ஆளி முன்னாகியுள்ள விளைத்தவோ அறியேன் என்று நீளிரும் குன்றச்சாரல் நெடியடை நேடி சென்றார் என்பதுதான் நாம் சென்ற வகுப்புல நிறைவாக பார்த்த பாடம். அதாவது இந்த கண்ணில ரத்தத்தை பார்த்த உடனே இவர் அந்த ரத்தத்தை போக்குவரத்து துடைத்து பார்க்கிறார். ஆனால் குருதி வீழ்வது ஒளிந்தடவில்லை. எனவே எந்த செயலும் செய்ய இயலாத நிலையில் வீழ்ந்து எல்லாம் பதைத்து போனவர்
இது யாராவது செய்திருக்க வேண்டும் அல்லது விலங்கு செய்திருக்க வேண்டும் என்றனாலே வாளியும் தெரிந்து உண்டு. வாளினா அம்பெடுத்துக்கிட்டு மலையடை எனக்கு மாறா மேலிவம்பரவர், எனக்கு எதிராக நல்ல வலிமை பெற்ற மறவர்கள் யாரேனும் இதை செய்திருப்பார்களா? அல்லது விலங்கின் சாதி ஆளி, ஆளி என்றால் பழங்காலத்துல ஒரு விலங்கு இருந்துன்னு சொல்லுவாங்க. சாமியத்துல சிங்கம் கொள்வோம். இப்படிப்பட்ட விலங்குகளை ஏதேனும் செய்திருக்கணுமோ அறியேன் என்று நீரும் குன்றச்சாரல் நெடிதடை நேடி சென்றார். தேடி போறாரு. அப்படி தேடிட்டு போனவருக்கு வேடரை காணார். வேடரை காணார். இப்போ நம்முடைய 11ஆம் திருமுறையில திருக்கண்ணப்பதேவர் திருமரம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. நக்கீரதேவநாயனார் 10 நூல்கள் பாடியிருக்கிறார். நக்கீரதேவநாயனாருடைய 10 நூல்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார் அந்த நூல்ல. அதாவது மொத்தம் 40 பிரபந்தங்களை கொண்ட நூல் தான் 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறையில 40 நூல்கள், 12 அருளாளர்கள் பாடியிருக்கிற நூல்கள். 9ஆம் திருமுறையில 20 பேரும் மொத்தம் 27 பேர் வருவாங்க இல்லைங்களா? முதல் 8 திருமுறை வரைக்கும் 4 பேர், 9ஆம் திருமுறை 9 பேர், 13 பேர் ஆச்சதோட. 10ஆம் திருமுறை திருமூலர் 14, 11ஆம் திருமுறை 12 பேர், 27 அருளாளர்கள். அந்த 11ஆம் திருமுறையில திருக்கண்ணப்பதேவர் திருமரத்துல இதே மாதிரி தாங்க குறிப்பிடுறார் நக்கீரர். நக்கீரர் காலம் இப்போ நம்முடைய நக்கீரதேவநாயனாருடைய கால ஆராய்ச்சி எல்லாம் சிக்கலுக்குரியது. காரணம் என்னென்றால் அவருடைய திருமுருகாற்றுப்படை 10 பாட்டிலும் இருக்கிறது. இங்க இந்த 11ஆம் திருமுறையில் இருக்கிறது. 11ஆம் திருமுறை துவக்கப்பட்ட காலம் 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னு. ஆனால் திருமுருகாற்றுப்படையினுடைய காலம் சங்க காலம். எனவே அந்த நக்கீரருடைய கால ஆய்வுகள் இங்கே தேவையற்றது. ஆனால் நக்கீரர் பாடி இருக்கிற திருக்கண்ணப்பதேவர் திருமரம், அதுபோல கல்லாடனார் பாடி இருக்கிற திருக்கண்ணப்பதேவர் திருமரம் என்ற 2 நூல்கள் 11ஆம் திருமுறையிலே உள்ளன. அந்த நூல்களில நக்கீரதேவநாயனார் பாடிய நூலை இதே மாதிரி தாங்க குறிப்பிடுறார். எப்படி இந்த கண்ணில் குருதி வந்தவுடன் இவர் துடைத்து பார்க்கிறார், குருதி ஒழுகுவது நிற்கவில்லை. உடனே முதல்ல விடுகிறார், கீழே விடுதெல்லாம் புரளுகிறார் என்று சேக்கடார் சுவாமிகள் சொல்வது போலவேதான் அவரும் சொல்லிவிட்டு அடுத்த உடனே என்ன செய்கிறார் நக்கீரதேவர், வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு இந்த தீங்கை செய்தவர் யார் என்று தேடி போனார் என்றுதான் அவரும் குறிப்பிடுகிறார். அதை நான் உங்களிடம் படித்து காட்டுகிறேன். பார்த்து நடுக்குற்று கண்களிலே வலக்கண்ணிலே உதிரம் வருவதை பார்த்து நடுக்குற்று பதைத்து, சேக்கடார் சுவாமிகள் சொல்றது முன்னாடி அவர் சொன்னார், பதைத்து மனம் சுழன்று வாய் புனல் சிந்த, சேக்கடா அப்படிதான் பாடுறார், வாய் புனல் சிந்த கையில் ஊனோடு கடை சிலை சிந்த, கையில் கொண்டு வந்த அந்த ஊனும் அமுதமாகிய ஊனும் கையில் வைத்திருந்த சிலையும் கீழே விட நிலம்பட புரண்டு நெடிது இனிது, அதுக்கு பிறகு நெடிதினில் தேறி கொஞ்ச நேரம் கழிச்ச ஓரளவுக்கு தேறி சிலை கொடும் படை கடிது எடுத்து தாங்க அவர் என்ன பண்றாரு, வில்லை அம்பி எடுத்துக்கொண்டாரு. வேகமாக எடுத்துக்கொண்டு படுத்தவர் அடுத்த இவனத்து உலகென திரிந்து, யாரோ இந்த இடைவரை செய்திருக்கிறார்கள் இந்த வனத்திலே என்று அவர்களை தேட வேண்டும் என்று அந்த வனத்திலே திரிகிறார். திரிந்து அங்கு இன்மை கண்டு, அவ்வாறு தேடி போகிற பொழுதுகளும் இல்லை, விலங்குகளும் இல்லை, இன்மை கண்டு நன்மையில் தக்கன மருந்துகள் பிழியவும், இந்த கண்ணில் இருந்து வருகின்ற குருதியை நிறுத்துவதற்கு மருந்துகளை மூலிகைகளை கொண்டு வர போறோம். இங்க நன்மையில் தக்கன மருந்துகள் பிழியவும் பிழிதோறும் நெக்கிழி குருதியை கண்டு, பிழிய
மேலும் மேலும் குருதி வழிகிறதை தவிர நிற்கவில்லை. குருதியை கண்டு நிலை தளர்ந்து என் அத்தனுக்கு அடுத்தது என்னுடைய தலைவனுக்கு நேர்ந்தது என்ன என்னுடைய பார்க்க இருக்கிறோம். அத்தனுக்கு அடுத்ததன் என்று அன்போடு கனர்ச்சி என்று திருக்கண்ணபதேவரம் திருமரத்திலே எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்தெல்லாம் நம்முடைய சேக்கடார் பாடினார் என்று நாம் சொல்ல முடியாது. சேக்கடார் எல்லா திருமுறைகளையும் நன்றாக ஊண்டி கற்றிருக்கிறார் என்பது பல இடங்களிலே அவருடைய அந்த தொடர்கள் வாயிலாகவே நாம் அறிகிறோம். திருமுறைகளில் வருகிற தொடர்கள் அப்படியே எடுத்து கையாளப்படுவதை நாம் பார்க்கிறோம். கீரதேவராயர் எப்படி பாடியிருக்கிறாரோ அந்த முறையிலேயே தான் தெய்வ சேக்கடார் பாடியிருக்கிறார். ஆக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இப்போ இவர் என்ன பண்றார், எங்கு பார்த்தாலும் தேடுகிறார், நேடியும் வேடரை காணார். 168வது பாடல் இன்றைய பாடப்பகுதி. வேடரை காணார், கையில் வில்லும் அம்பும் எடுத்துக்கொண்டு எனக்கு மாறா மேலியும் மரவர் உலகோ என்று தேடினாலும் யாரும் இல்லை, வேடரை காணார். அப்புறம் விலங்குகள் ஏதாவது செய்திருக்குமான்னு கேட்டார்ல, விலங்கின் சாதி ஆளி முன்னாகி உள்ள விளைத்தவோ என்ற ஐயம் இருந்தது அல்லவா. அதுபோல விலங்குகளை தேடுகிற பொழுது தீய விலங்குகள் மருங்கும் எங்கும் நாடியும் காணார். எல்லா இடங்களிலும் தேடி பார்க்கிறார், எங்கேயும் எந்த விலங்கும் இல்லை, வேடர்களும் இல்லை. அந்த இவர் தேடி பார்க்கிற பொழுது இவர் எந்த ரெண்டு ஐயப்பாடு கொண்டிருந்தார், வேடர்கள் செய்தார்களோ விலங்குகள் செய்தாரவா என்று ரெண்டுமே அவர் தேடி பார்க்கிற பொழுது வேடரை காணார், தீய விலங்குகள் மருங்கும் எங்கும் பக்கங்கள் எங்கும் நேடியும் காணார். தேடி தேடி பார்க்கிறார், நாடியும் காணார். மீண்டும் நாயனார் தம்பால் வந்து அதுக்கு பிறகுதான் மறுபடியும் அங்க ரெண்டு பேரும் யாரும் கிடைக்கல ஒண்ணு மறுபடியும் பெருமானார் வருகிறார். மீண்டும் நாயனார் தம்பால் வந்து நீடிய சோகத்தோடு துன்பப்படுபவர் பெருமான். அவன் இந்த வரலாற்றுல வச்சு பார்க்கறது பெருமானுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அதற்கு வேண்டுதல் இல்லை வேண்டாத இல்லை, எதுவுமே இல்லை, அது வேற விவகாரம். ஒரு நமக்கு துன்பம் வருகிறது என்றால் துன்பப்படுகிற நாம் தானே சோகம் உருவோம். நம்மை பார்க்கிறவர்கள் அதே துன்பத்தை அதே சோகத்தை அடைவார்களா என்றால் நிச்சயமாக இருக்காது. ஆறுதலுக்கு ஏதாவது சொல்லலாம். ஆனால் இங்கே மீண்டும் நாயனார் தம்பால் வந்து நீடிய சோகத்தோடு பெருமான் என்ன துன்பம் அடைகிறாரோ அவர் என்ன சோகம் அடைந்திருப்பாரோ அதே துன்பத்தை இவரும் அடைகிறார். பெருமானுக்கு துன்பம் இல்லை என்பது வேறு விஷயம். அவர் எந்த இந்த துன்பங்களையும் துறையாதவர் என்பதெல்லாம் நாம் நன்றாக சித்தாந்தத்தின்படி அறிவோம். இங்கே வரலாற்றை மட்டும் நாம் பார்ப்போம். இப்ப பெருமானுடைய கண்ணில் இருந்து உதிரம் கொட்டுகிறது. எனவே வலி யாருக்கு இருக்கும்? யாருடைய கண்ணில் இருந்து உதிரம் கொட்டுகிறதோ அவருக்கு தானே வலி இருக்கும், அவருக்கு தானே துன்பம் இருக்கும், அவர் தானே சோகப்பட வேண்டும். ஆனால் அந்த காட்சியை கண்ட யார் சோகப்படுகிறார்? இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் இருவரும் ஒன்றாகிவிட்டார்கள். சிவம் தன்மையை பெற்றமையினாலே சிவத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஊரு இவருக்கு உண்டாகிறது. அதான் இங்கே நீடிய சோகத்தோடு நிறைமலர் பாதம் பற்றி மலர்கள் நிறைந்திருக்கிற திருவடியை பற்றி கொண்டு மாடுற கட்டி கொண்டு நன்றாக பக்கங்களிலே சென்று பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு கண்ணீர் வார கதறினான். கண்ணீர் விட்டு அழுகிறார், கதறுகிறார். பெருமானுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை கண்டு கதறுகிறார். ஏனென்றால் அந்த சோகத்தை இவர் எய்துகிறார். ஒருவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் குருதி வருகிறது என்றால் அந்த குருதி வருகின்ற கண்ணை உடையவர் தானே வருத்தப்பட வேண்டும், அவருக்கு தானே வலியும் துன்பம் இருக்கும். ஆனால் அதை காண்கின்ற ஒருவருக்கு அதே வலியும் துன்பமும் வருகிறது என்றால் அதனாலேதான் இவர் மிகவும் சோகத்தோடு பெருமானுடைய நிறைமலர் பாதம் பற்றி பெருமானுடைய திருவடிகளில் ஏராளமான மலர்கள் பெருமானுடைய திருவடிகளில் விழுந்து கிடக்கின்றன. நிறைமலர் பாதம் பற்றி முன்னாலே சிவகோசரியார் வழிபாடு செய்துவிட்டு மறைந்திருக்கிறார். அவர் நிறைய மலர்களை பெருமானுடைய திருவடிகளிலே சாத்தியிருக்கலாம். அந்த மலர்கள் நிறைந்திருக்கிற பாதம் என்று சொல்லலாம். இல்லை, நாம் பெருமான் எப்பொழுதுமே மலரோடு மலர் யாண்டும் பறந்து விளங்குகிற
திருவடியை உடையவர். முதற் பாடலே அதானே சொல்கிறது. நிலவுலாவி நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆழ்வான் மலர் சிலம்படி யாண்டும் மலர்ந்து விளங்குகின்ற அந்த சிலம்படித்த திருவடி. அப்படி என்ன மலர் சிலம்படி என்பதற்கு அப்படி சொல்ல, நிறைமலர் பாதம் பற்றி என்றால் யாண்டும் மலர்ந்து விளங்குகிற திருவடிகளை பற்றி கொண்டு என்று ஒரு பொருள் வரலாம். அல்லது இவருக்கு முன்னாக வழிபாடு செய்துவிட்டு மறைந்திருக்கிற சிவகோசரியாக சாத்தப்பட்ட மலர் மாலைகள் மலர்கள் என்றும் சொல்லலாம். இன்னும் பெருமானுடைய திருவடியை சிந்திக்கிற பொழுது நம்முடைய அருளாளர்கள் அந்த திருவடிகளிலே மலர்கள் இல்லாமல் அவர்கள் பார்ப்பதே இல்லை. அவர்கள் ஞானக்கண் கொண்டு பார்க்கிற பொழுது அங்கே மலர்களை பார்க்கிறார்கள். நம்முடைய ஐயாற்று பதிகத்திலே அப்பர் சுவாமிகள் பாடுவார், நின்போல அமரர்கள் நீழ்முடி சாய்த்து நினைந்து உகுத்த பைம்போது உழைக்கி. பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கிறான்? தேவர்களெல்லாம் போட்ட பசுமையான போது அருந்தி போதாகி மலரும் அல்லவா, காலை அருந்தி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும். அதான் இங்கே நின்போல் அமரர்கள் நின்முடி சாய்த்து நினைத்துகுத்த பைம்போது உழைக்கி பவளம் தழைப்பன வாங்கரியா என்போலிகள் பறித்திட்ட இலையும் போல்மெல்லாம். பெருமானே, உங்களுடைய திருவடியினுடைய தன்மைகளை எல்லாம் அறியாத என் போன்றவர்களாகிய எளியவர்களும் இட்ட இலையும் போயும் இலைகளையும் பொட்டுக்களையும் அம்போது எனக் கொள்ளும் அழகான மலர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையுடையவர் ஐயாரன் என்று அந்த ஐயாரன் அடித்தளத்தில் குவிந்து கிடக்கிற மலர்களை பற்றி நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். இன்னும் நிறைய பாடல்களிலே அது போன்று பெருமானுடைய திருவடியில் விளங்குகிற மலர்களை சிறப்பித்து பாடுவார்கள். நமக்கெல்லாம் தெரியும். இந்த 3 காரணங்கள். ஒன்று, பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் தேவர்கள் இடுகிற மலர்களாலும் அடியார்கள் இடுகின்ற மலர்களாலும் நிறைந்து விளங்கும் ஒரு காரணம். அல்லது முன்பே வந்து வழிபாடு செய்துவிட்டு மறைந்திருக்கிற சிவகோசையா இட்ட மலர்கள் நிறைமலர் பாதம் பற்றி என்று சொல்றாங்கதான், மலர்கள் நிறைந்த பாதம். இன்னொன்று, மூன்றாவதாக மலர் சிலம்படி என்பது போல யாண்டும் மலர்ந்து விளங்குகிற நிறைமலர் பாதம், நிறைந்து விளங்குகிற மலர் என்று இப்படியெல்லாம் நாம் பொருள் கொள்ளலாம். அந்த நிறைமலர் பாதம் பற்றி மாடுற கட்டி கொண்டு பக்கங்களில் நன்றாக இருக தழுவி கொண்டு கண்ணீர் வார கதறினார். பெருமானுடைய கண்களில் இருந்து வருகின்ற உதரத்தை கண்டு மிக பெரும் சோகமுற்றார். விலங்குகளோ வேறோ என்பதெல்லாம் நாடி கண்டார். யாரும் இல்லாத பொழுது, யாரும் இல்லை என்று தெளிவு வந்தவுடனே நாயனார்பால் மீண்டும் வந்து மிக பெரும் சோகத்தோடு பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு மாடுற கட்டி கொண்டு பக்கங்களில் இருக்க பற்றி கொண்டு கண்ணீர் வார கதறினார். கண்ணீர் ஒழுக பெரும் துக்கத்தினாலே ஓலமிட்டு அழுகிறார். கதறுதல் என்றால் ஓலம் விடுதல் அல்லவா? கண்ணீர் விட்டு அழுகிறார், ஓலமிடுகிறார் நம்முடைய பெண்ணானார். எப்படி ஓலமிடுகிறார்? பாவியேன் கண்டவனும் காமனார் கடுத்ததென்னோ. நம்முடைய நக்கீரருடைய அந்த திருமணத்தில் நான் படித்து காட்டினான் அல்லவா, சிலை கொடும் படை கடிதெடுத்து படுத்தவர் அடுத்த இவர் தொடரோ என திரிந்தாங்கு இன்மை கண்டு நன்மையில் தக்கன மருந்துகள் பிழிதொரும் நெக்கிழி உறுதியை கண்டு நிலை தளர்ந்து அத்தனுக்கு அடுத்ததன் என்று அன்போடு கனற்றி என்று நக்கீரதேவ நாயனார் சொல்வது போல பாவியேன் கண்டவண்ணம். இப்படி ஒரு காட்சி காணுகின்ற நிலை எனக்கு இருக்கிறது. நான் எவ்வளவு பாவம் செய்திருக்க வேண்டும். பெருமானுடைய கண்ணீர் இருந்து பாய்வதை பார்க்கிறேன். அந்த உதரத்தையும் என்னாலே நிறுத்த முடியவில்லை என்கிற பொழுது அவருடைய இயலாமை ஆற்றாமையினாலே பாய்வாறு கண்ட அந்த காட்சி இருக்கிறதே, அந்த நிலையில் பரமனுக்கு என்ன நேர்ந்தது, என்ன காரணம் பற்றி இது நிகழ்ந்தது? பாவியே கண்டவண்ணம்
இவ்வாறு நான் காண்கின்றவாறு என்னுடைய பரவானாராகிய பெருமானுக்கு அடுத்தது என்ன தெரியல, நேர்ந்தது என்னோ என்றெல்லாம் சொல்லி சொல்லி புலம்புகிறார். கண்ணீர் வார கதறினார் என்று போன பாட்டை முடித்தார் அல்லவா. வாறுதல் என்றால் ஒழுகுதல், நீண்டு ஒழுகுதல். வான்வார் கடல்வாடி வந்தோர்க்கும் வாய்தரவா என்று சொல்வார், நீண்ட கடல்கள். அதுபோல இங்கே கண்ணீர் வார, கண்ணீர் நீண்டொழுக, கதறினார், ஓலமிட்டு கத்துகிறார். என்னெல்லாம் சொல்றார்? பாவியேன் கண்டவண்ணம் பரவனார் கடுத்தது என்ன, இதான் ஓலம். பாவியேனாகிய நான் காணுகின்ற வகையிலே என்னுடைய பரவனாராகிய காலத்தியப்பருக்கு அடுத்தது என்னோ, நேர்ந்தது என்ன, நேர்ந்தது என்ன. ஆவியின் இனியங்கள் அத்தனார்க்கு அடுத்தது என்ன, ஆவியின் இனிய என்ன, என்னுடைய உயிரினும் எனக்கு மேலாக விளங்குகிற ஆவியின் இனிய எங்கள். பாருங்க, ஆவியின் இனிய, என்னுடைய உயிர் தான் எனக்கு இனிமையானது. அப்பர் சுவாமிகள் சொல் போல, என்னிலும் இனியார் யாரும் எனக்கு இல்லை, ஆனாலும் என்னிலும் இனியான் ஒருவன் உளன், எனக்கு இனியான் ஒருவன் உளன் என்று அப்பர் சுவாமிகள் சொல்வது போல, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க்கு அடுத்தது, என்னுடைய உயிரினும் மேலான இனிமையான கரும்பிலும் கட்டிப்பட்ட கரும்பிலும் இனியன் என்று சொல்லுவார். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் என்று சொல்லுவார். அதுபோல ஆவியின் இனிய எங்களுடைய அத்தனார்க்கு, அத்தன்னா தலைவன், அத்தாவுனடியேனே அன்பார்த்தான் சொன்னார். அத்தனார்க்கு அடுத்தது என்ன நேர்ந்தது, அடுத்தது நேர்ந்தது. மேவினார் பிரிய மாட்டார் விமலனார்க்கு அடுத்தது. யாரெல்லாம் பெருமானுடைய திருவடிகளை சென்று பொருந்துகிறார்களோ, உள்ளத்தால் நெருங்குகிறார்களோ, நெக்கனுக்கு உருகுகிறார்களோ, பெருமானுடைய உயர்ந்த பண்புகள், உயர்ந்த குணங்கள், அவருடைய வீரச் செயல்கள், அவருடைய அளவற்ற கருணை, எல்லாவற்றையும் நினைந்து நினைந்து யாரெல்லாம் அப்படி உருகி பெருமானை பொருந்தியவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கு பிறகு அவரை விட்டு பிரிய மாட்டார்கள். மேவினார் பிரிய மாட்டார் விமலனார் கடுத்தது. விமலன் என்றால் என்ன பொருள்? மரமற்றவர். ஆவங்க அறியேன், என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு செயல், அடாதான செயல் நடந்திருக்கிறது. இந்த அடாத செயலுக்கு, இந்த தீங்கினுக்கு தீர்க்கும் உபாயம், மாற்று எதுவும் எனக்கு தெரியவில்லை. அதான் ஆவதுண்டு அறியேன் யான் என்கிறேன் என்று திகட்டுகிறார். கண்ணீர் வார கதறுகிறார். எப்படி கதறுகிறான்? வாதியேன் கண்டவண்ணம் பரவனார்க்கு அடுத்தது. இந்த காட்சியை காணுகிறேன் என்றால் நான் எவ்வளவு பாவம் செய்திருக்க வேண்டும். எனவே தன்னை அவன் பாவியேன் என்று சொல்லிக் கொள்கிறான். அவ்வாறு இந்த காட்சியை காண்பதற்கு பாவம் செய்தவனாகிய நான் இந்த இவ்வாறு காண்பதற்கு பரமனாருக்கு அடுத்தது என்ன, பரமனான் மேலான பெருமான், அவருக்கு அடுத்தது என்ன, நேர்ந்தது என்ன. ஆவியின் இனிய எங்கள் அத்தனார், உயிரினும் இனியவன், என்னுடைய உயிரை விடவும் எனக்கு இனிமையானவனாக விளங்குகிற அத்தனாருக்கு அடுத்தது என்ன. நல்ல பாருங்க, இப்படியெல்லாம் புலம்புகிறார். மேவினார் பிரிய மாட்டா விமலனார்க்கு அடுத்தது. பெருமானுடைய சேக்கரார் சுவாமிகள் இன்றெல்லாம் என்ன செய்கிறார்? உயிரினுடைய இலக்கணத்தையும் பெருமானுடைய இலக்கணத்தையும் சொல்லிட்டு வர பாருங்க. ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க்கு அடுத்தது என்னும், மேவினர் பிரிய மாட்டா விமலனார்க்கு அடுத்தது. பிரிய மாட்டாமைக்கு என்ன காரணம்? மனம் மாசில்லாதவராதலின் மேவி கண்டார் காதலிக்கவும் பிரியாதிருக்கவும் உள்ளவர். அதே போல அறிவு இச்சை செயல்கள் அவனுடையனவே ஆகி விளங்கியவர் நம்முடைய திருமணம். மலமற்றவர் என்றால் என்ன? இயல்பாகவே பாசங்கள் நீங்கிறவர். நம்ம குணங்கள் சொல்ற பொழுது சொல்றோம் இல்லைங்களா? தந்தையத்தனாலும் இயற்கை உணர்வினால் என்று சொல்ற பொழுது இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவர். அதே போலவே தம்மை மேவினாருடைய பாசங்களையும் போக்கி தம்மை பிரியாதிருக்கின்ற நிலை அருள்வார். அதான் இந்த
பதியினுடைய இலக்கணத்தை சொல்கிறார். தாம் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவர், தம்மை யார் மேவுகிறார்களோ, யார் அன்போடு வந்து வழிபாடு செய்து எப்பொழுதும் இடையறாமல் நினைத்துக் கொண்டு பெருமானுடைய திருப்படி சிந்தனையோடு இருக்கிறார்களோ, அவ்வாறு தன்னை சேர்ந்தவர்களையும் பாசத்திலிருந்து நீக்கி எப்பொழுதும் தன்னை விட்டு பிரியாதிருக்கின்ற நிலையை அருள்பவர் என்று இங்கே முப்பொருள் உண்மையிலே பதியிலக்கணத்தை சொல்லி காட்டுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கனார் அவர்கள் திருநனார் வாயிலாக. இடையிடையே அங்காங்கே எங்கெல்லாம் சைவத்தினுடைய கோட்பாடுகளை எல்லாம் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் சொல்லி வருவது சைவ தமிழ் நல்லாசிரியருடைய இயல்பு. அந்த வகையில இங்கேயும் நம்முடைய தெய்வச்சேக்கனார் அவர்கள் பாதியேன் கண்டவண்ணம் பரவனார்க்கு அடுத்ததுப்போ பெருமானுக்கு ஏதேனும் ஊர்வாடுகள் ஏற்படுமாக நம்ம எத்தனையோ திருக்கோயில்கள் எப்படியெல்லாமோ சிதைகின்றன கண்டு வருந்துகிறோமா? எத்தனை திருக்கோயில்களை தூய்மை இழக்க செய்கிறோம், வருந்துகிறோமா? சுவாமியை விட்டுருங்க, அந்த கண்ணு ரத்தம் வருது போட்டுங்க. கண்ணப்பர் அளவு கண்புடையவர்களாக நம்ம இருக்க வேண்டாம். கண்ணப்பன் ஒப்புதோர் அன்பின்மை பார்த்துட்டோம், அவரை விடுவோம். திருக்கோயில்களில் எவ்வளவு ஆபாசம், திருக்கோயில்களில் பேசக்கூடாதவற்றை பேசிக்கொண்டும் செய்யக்கூடாதவற்றை செய்து கொண்டும் அங்கே கோயிலின் திருக்கோயிலுடைய தூய்மை இழக்க செய்தும் திருக்கோயிலின் அமைதியை இழக்க செய்தும் இவர்களை எல்லாம் செய்கிற பொழுது கூட இதை பார்க்கிற பொழுது பாவியேன் கண்டவண்ணம் பரமனார்க்கு அடுத்ததென்ன என்ற எண்ணோ என்றால் ஓகாரம் எதிர்மறை பொருள், ஓகாரம் வினாப்புள்ளது என்ன நடந்தது. அதே போல ஆவியின் இனிய எங்கள் எங்கள் அப்பனார் என்ன உரிமையோடு சொல்கிறார். ஆவியின் இனிய எங்கள் அப்பனார்க்கு அடுத்தது என்னோ மேவினார் பிரிய மாட்டார். யாரெல்லாம் பெருமானுடைய திருவடியை பொருந்தினார்களோ, பெருமானுடைய சிந்தனையோடு வழங்குகிறார்களோ அவர்களை எல்லாம் பிரிய விட மாட்டார். எப்படி இயல்பாகவே பெருமான் பாசங்களில் நீங்கி இருக்கிறாரோ அதை போலவே தன்னை மேவினவர்களையும் பாசங்களை எல்லாம் போக்கி தன்னுடைய சிந்தனையில் நிலைத்திருக்க செய்யக்கூடியவர், தன்னை பிரியாது இருக்கின்ற நிலை அருள்பவர். அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். மேவினார் பிரிய மாட்டா விமல்னார் கடுத்ததென்னோ ஆவதொன்றறியிலேன். இப்படி ஒரு அடாத செயல் நடந்திருக்கிறது. இதை இருக்கிற உபாயம் எனக்கு எதுவும் தெரியவில்லையே. அறிகிறேன் யான் என் செய்கேன் நம்ம செய்வதொன்றும் அறியேனே என்று நம்முடைய மணிவாசக பெருமான் பாடுவார் பாருங்க, ஆனந்தமாக. அரியை குதிரை பரியாக்கி ஞானவெல்லாம் நிகழ்வித்து பெரிய தன்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே என்று ஆனந்தமாக என்னுடைய மணிவாசக பெருமான் அந்த பாட்டை ரொம்ப அற்புதமான பொருளெல்லாம் ஞானவெல்லாம் நிகழ்வித்தாராம். இந்திரஜாலம் என்று சில பேர் உரை எழுதுவார்கள். நரியை குதிரை பரியாக்கினார். மறுபடியும் பரிகளெல்லாம் நரிகளாய் போயின. ஆற்றில் வெள்ளம் மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுத்தார்கள். கையாற்றிலே வெள்ளம் வரச் செய்தார். கரை அடைப்பதற்கு வந்திக்காக விட்டுக்கு மண் சுமந்தார். அங்கே வையை அடைக்காமல் பல சித்து வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பாண்டியன் பிறந்தால் அடித்தான். அந்த அடி எல்லா வீரர்கள் மீதும் பட்டது. இவர் தன் தலைக்கூட இருந்த ஒரு சுவையை கொட்டினார், கரையிலே கொட்டினார். வையை வெள்ளம் மடிந்தது. இப்படி பல அற்புதங்களை செய்து மதுரையே பிச்சாக்கிட்டார். பித்து பிடித்ததாக மதுரை ஆக்கிறார் சொல்லி மணிவாசக பெருமான் பொறுமையா சொல்வார். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றிய பெருந்துரையா என்று அந்த பெருமானை அழைப்பார். மதுரையே பித்து பிடித்தது போல ஆயிற்றான் இந்த செயலாள. அப்படி சொல்லி நான் செய்வதொன்றும் அறியேனே என்று அவர் புலம்புவது போல, ஆனந்தமாலை அவர் மணிவாசக பெருமான் குறிப்பிடுவது போல இங்கே இவர் குறிப்பிடுகிறார். ஆவதொன்று அறிகிறேன் யான், என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லையே. அடாத செயல் யாரோ நிகழ்த்தி இருக்கிறார்கள்
அதனாலே கண்ணிலிருந்து குருதி வடிகிறது. இதை தீர்க்கவும் என்னாலே முடியவில்லை. பெருமானாருக்கு அடுத்தது என்ன, எங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்ன, மேவினார் பெரிய ஒட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னும் என்று இவ்வாறு பம்பி இவ்வாறு கதறி கண்ணீர் வார கதறி, எனக்கு தீர்வு எதுவுமே தெரியவில்லையே, என் செய்கேன் என் செய்கேன் என்று போதியதோடு மட்டுமல்லாமல் கதறியதோடு மட்டுமல்லாமல் பின்னும் சொல்லுகிறார். என் செய்தால் தீருமோதான், பாட்டு 170. என் செய்தால் தீருமோதான், என்ன செய்தா இப்போ இந்த கண்ணிலிருந்து வருகிற உதிரம் நிற்கும். என் செய்தால் தீருமோதான், எம்பிரான் திறத்து தீங்கு முன் செய்தார் நம்மை காணேன். மறுபடியும் எம்பிரான் திறத்து எம்பிரானிடத்து காலத்திய பிறடத்து இவருடைய கண்ணிலே உதிரம் பாய்கின்ற அளவுக்கு தீங்கு முன் செய்தார் நம்மை காணேன். யார் தீங்கு செய்தார்களோ அவர்களையும் நான் தேடி பார்த்தேன். வேடர்களும் இல்லை விலங்குகளும் இல்லை காணேன். மொய்கழல் வேடர் என்றும் மின் செய்வார் பகழி பொங்கல் தீர்க்கும் மெய் மருந்து தேடி பொன் செய்தாள் வரையில் கொண்டு வருவான் நான் என்று போனார். இப்போ ஒரு தீர்வு வந்துருச்சு அவருக்கு. என்னன்னா, முதல்ல வடிந்த குருதியை கையால் துடைத்து பார்த்தார், நிற்கல. அதுக்கு பிறகுதான் இந்த செயலெல்லாம் செய்து முடிச்சுட்டு கண்ணீர் வார கதறி விட்டு, கதறியருக்கு பிறகு என் செய்தால் தீருமோதான் ஒரு முடிவு வர்றார். எதை செய்தால் இந்த குருதி கொட்டுவது நிற்கும். எம்பிரான் திறத்து தீங்கு செய்தார் தம்மையும் காணேன், முன் செய்தார் தம்மை காணேன். பெருமானுக்கு தீங்கு செய்தவர்கள் வேடர்களும் இல்லை விலங்குகளும் இல்லை காணேன். அப்புறம்தான் முடிவு பண்றார். மொய்கழல் வேடர் என்றும் மின் செய்வார் பகழி பொங்கல் தீர்க்கும் மெய் மருந்து தேடி போனார். என்ன பண்றாரு, அவர் வேடர் தானே, இவரும் இவரோடு வருகிற வேடர்களும் வேட்டையாட செல்கிற பொழுது அந்த அம்பு தைப்பதனாலே ஏற்படுகிற புண், அப்பொழுது வழிகின்ற குருதி, அதை தீர்ப்பதற்கு அவர்கள் மூலிகைகளை கொண்டு வந்து பிழிந்து தங்களுடைய புண்ணை ஆற்றிக் கொள்வார்கள் அல்லவா, அந்த நினைவு வருகிறது. இதெல்லாம் அனுமான உணர்வுதான். மொய்கழல் வேடர், வேடர்னா இவருடைய இனத்தை சார்ந்தவர்கள். இவர் எத்தனையோ முறை சிறுவராக இருக்கிற பொழுதும் வளர்ந்த பொழுதும் இந்த கன்னி வேட்டை தொடர்வதற்கு முன்பாகவும் பல முறை வேட்டையாட சென்றிருக்கிறார், அவர்களோடு சென்றிருக்கிறார். அந்த இளம் குட்டிகளை எல்லாம் பிடித்து வந்து கட்டி வைத்திருந்தார், கொல்லாமல் வைத்திருந்தார் என்பதெல்லாம் முன்பே பார்த்திருக்கிறோம். அப்ப அவரோடு போகிற பொழுது அந்த வேடர்கள் காலிலே அல்லது உடம்புல தைத்து, அதனாலே புண் வருமானால் குருதி கொட்டுமானால் அவர்கள் மூலிகைகளை பிழிந்து வார்த்து தங்களுடைய புண்ணை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நினைவு அவருக்கு வருகிறது. அதான் இங்க மொய்கழல் எல்லாம் காலில் மொய்த்து நெருங்கி நிறைய கடல் அணிந்திருக்கிறன்னு அர்த்தம். மொய்கழல் பெய்கடல் என்றெல்லாம் அந்த கடல் அணிந்தவடியை சொல்லுவது வழக்கம். மொய்த்த கடல் இங்க இறுக்கமாக காலில் கடல் அணிந்த வேடர்கள். பெருமானை சொல்கிற பொழுது பிறப்பருக்கும் விஞ்ஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க என்றார் மணிவாசர். பிறப்பை முற்றிலுமா அறுத்துருவான். அந்த தலைக்கோலமுடைய பெருமான் பிறப்பை முற்றிலுமாக அறுப்பான். பிறப்பருக்கும் விஞ்ஞகந்தன் பெய்கடல்கள். அது என்ன பெய்கடல்கள் என்றால், விண்ணவர்களாலும் அடியார் பெருமக்களாலும் மிகுதியாக சாத்தப் பெற்ற அணிவிக்க பெற்ற கடல்கள் என்று உரை எழுதுவார்கள் உரை ஆசிரியர். அதுபோல இங்கே மொய்கடல் என்றால் அவருடைய காலில் இறுக்கமாக அணிந்திருக்கிற அந்த ஈரக்கடல். அந்த மொய்கடல் அணிந்திருக்கிற வேடர்கள் என்றும் மின் செய்வார் பகழி புண்கள், மின்னலை போல ஒளி வீசு விளங்குகிற அம்புகள் தைப்பதனால ஏற்பட்ட புண்கள், அந்த புண்களை தீர்க்கும் மெய்மருந்து. மெய்மருந்து என்றால் என்ன? உண்மையான மருந்து. அது என்ன உண்மையான மருந்து என்றால் பிழைக்காத தவறு, அதாவது நம்ம அந்த மருந்துகளை பிடித்தால் நிச்சயமாக புண் ஆடிப்போகும். அதான் பிழையாத மருந்து என்று சொல்லுவார்கள். என்ன நோக்கத்திற்காக மருந்து பிழியப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும், புண் ஆடிப்போகும்.
அதான் இங்க மின் செய்வார் பகழிப்பும் என்றால் மின்னலை போல ஒளி வீசி வழங்குகிற நீண்ட அம்பினாலே அம்பு தைப்பதனாலே புண்கள், அந்த புண்களை எல்லாம் தீர்க்கின்ற மெய் மருந்து வேடர்கள் பல நேரங்களில் செய்திருப்பதை அவர்கள் பார்த்திருப்பார். அதுபோல நாம் இப்பொழுது செய்யலாம் என்று அந்த மின்செய்வார் பகழி புண்கள் தீர்க்கும் மெய் மருந்து தேடி பொன் செய்தாள் வரையில் மலைக்கு கீழே போறார். ஏன்னா மலை மேலாம் குடிமித்தவர் இருக்கிறார். பக்கத்துல மலை கீழ் பகுதியில சாரல்கள்ல தான் நிறைய காடெல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் தேடி போறார். அதான் பொன் செய்தாள் வரை, பொன் விளைகின்ற மலை. அந்த குறிஞ்சி நிலமாக இருந்தாலும் சரி, நெய்தல் நிலமாக இருந்தாலும் சரி, மருத நிலமாக இருந்தாலும் சரி, அந்தந்த திணைக்குரிய விளைபொருட்கள் பொன்னே போல் போற்றத்தக்கவை. அதோடு மட்டுமல்லாமல் அந்த முகலி யாரு, ஆற்றின் பேரே பொன்முகலி. அங்கே வடமொழியில சொர்ணமுகி என்பார்கள். சொர்ணம்னாலும் பொண்ணுதான். பொன்முகலி என்றால் மலையிலிருந்து கீழே அருவியாய் வந்து ஆறாக ஓடி வருகிற பொழுது மலையிலிருந்து பொன்னையெல்லாம் அறுத்து வருகிறது. எனவே மலை பொன் நிறைந்த பகுதி. அதுதான் இங்க சொல்றார், பொன்னை விளைவிக்கின்ற தாழ்வரையில். தாழ்வரை என்ற ஒரு இடமே கிடையாது, வரை தாழ் என்றுதான் இருக்கணும். தாழ்வரை என்று பல இடங்களிலே நம்முடைய இலக்கியங்களிலே வரும். அது ஒரு இலக்கணம் போலி. அப்படி ஈமுன் என்பதை முன்றில் என்று சொல்கிறோமோ, முன்றில் என்று ஒரு இடமே கிடையாது. வீட்டுக்கு முன்னால் இருக்கிற பகுதியை ஈமுன் என்று சொல்ல வேண்டும். இல்முன் என்பதை முன்றில் என்றும், ஊருக்கு உள்ளே இருக்கிற பகுதியை நகர் உள் என்று சொல்ல வேண்டும். நகர் அகம் என்று சொல்ல வேண்டும். அகநகர் என்று சொல்லும். நகர் அகம் என்று சொல்ல வேண்டும். நகருக்கு உள்ளே இருக்கிற பகுதியை நகர் அகம் என்று சொல்லாமல் அகநகர் என்கிறோம். அதே போலவே நகருக்கு புறத்தே இருக்கிற பகுதியை நகர்ப்புறம் என்று சொல்லாமல் புறநகர் என்கிறோம். அதெல்லாம் முன்றில் அகநகர், புறநகர். ஊருக்கு உள்ளே இருக்கிறதை ஊருள் என்று சொல்லாமல் உள்ளூர் என்கிறோம். இவையெல்லாம் இலக்கண போலிகள். இலக்கணம் இல்லை என்றாலும் இலக்கணம் உடையது போல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது போலதான் வரைதாள், மலையினுடைய தாழ்வான பகுதிக்கு போகிறார். அப்போ வரைதாள் பகுதிக்கு போகிறார் தவிர தாழ்வரை பகுதின்னு சொல்லக்கூடாது. என்றாலும் அது இலக்கியத்தில் இலக்கணம் உடையது போல ஏற்றுக்கொள்ளப்பட்டதனாலே இலக்கண போலி என்று சொல்லுவோம். பொன் செய்தாள் வரையில், வரைதாழ்வில். முன்னாடியே நம்ம உபமன்ய முனிவர் அந்த இமயமலையினுடைய தாழ்வரையில் தான் யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் வரலாறு சொல்லிக் கொடுத்தார். நமக்கு தெரியும். அங்கேயும் தாழ்வரை என்ற தொடர் வரும். அதுபோல இங்க பொன் செய்தாள் வரையில் கொண்டு வருவன் நான் என்று போனார். எதை கொண்டு வருவன்? பகழி புண்கள் தீர்க்கும் மெய்மருந்து. அம்பினாலே ஏற்படுகிற புண்களையே தீர்ப்பது இங்கே பெருமானுடைய கண்களில் இருந்து வருகிற நீர் இப்படி குருதி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அனுமானத்தினாலே இந்த புண்ணியம் தீர்ப்பதற்கு அந்த வேடர்கள் தன்னுடைய புண்ணை ஆற்றிக்கொள்வதற்கு எப்படி என்ற மூலிகைகளை கொண்டு வருவேன். அதான் மின்சிவார் பகழி புண்கள். பகழி புண், பகழி அம்பு, அம்பினாலே ஏற்படுகிற புண். அந்த அம்பு எப்படிப்பட்டது என்றால் நீண்ட அம்பு, மின்னலை போல மின்னலை போல ஒளி வீசுகிற நீண்ட அம்பு. அந்த அம்பினால் ஏற்படுகிற புண் பகழி புண். அந்த பகழி மருந்தை நம்முடைய வேடர்கள் எல்லாம் கொண்டு வருவார்கள். அந்த மருந்தை தேடிக்கொண்டு இவர் போகிறார். எங்கே போகிறார் என்றால் இவர் மலை உச்சியிலிருந்து இப்ப தாழ்வரைக்கு போகிறார். மலையினுடைய அடிப்பகுதிக்கு போகிறார். அடிவாரம் சொல்றப்போ அது வரைத்தாள். அது பொன்னை விளைவிக்கின்ற வரைத்தாள் மலையினுடைய அடிப்பகுதி. அங்கே அந்த மூலிகைகளை கொண்டு வருவன் உங்கள் தீர்க்கும் மெய் மருந்து தேடி கொண்டு வருவன் நான். அதுக்கு போவேன் சொல்லாமல் வருவன் கொண்டு வருகிறேன் என்று மங்களமாக சொல்கிறார். கொண்டு வருவன் நான் என்று புறப்பட்டு போறார். 171வது பாடல். நினைத்தனர் வேறு வேறு நெருங்கிய வனங்கள் எங்கும். அதாவது மனசுல நினைச்சுக்கிட்டே போறார்.
இங்கே ஒரு சிறுகாடு பகுதி இருக்கிறது, இங்கே ஒரு சிறுகாட்டு பகுதி இருக்கிறது, இங்கே இந்த மாதிரியான மரத்தினுடைய தழையை கொண்டு வரலாம், செடியிலிருந்து ஒரு மூலிகையை கொண்டு வரலாம் என்று பல்வேறு வகையாக நினைத்தனர். வேறு வேறு நெருங்கிய வனங்கள் எங்கும் பல்வேறு பக்கம் பக்கமாக அமைந்திருக்கிற காடுகளில் எல்லாம் இவர் போய் தேடுகிறார். தேடுகிற பொழுது இவருடைய நிலையை பற்றி தெய்வ சேக்கடார் ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார். இனத்திடை பிரிந்த செங்கன் ஏறன, இனத்தை பிரிந்து போன ஒரு காளையை போல, ரிஷபத்தை போல அஞ்சி போனார். இனத்தை பிரிந்த செங்கன் ஏன வெறுப்பு தேவி. இந்த காட்படம் தேடுறப்போ என்னனார் போய் தேடினார் என்று சொல்லாமல் தன்னுடைய இனத்தை விட்டு பிரித்து போயிருக்கிற ஒரே காளை கூட்டம் நிறைய ரிஷபங்கள் இருக்கிற ஒரு பகுதியிலிருந்து ஒரே ஒரு காலமாக அந்த இடத்தை விட்டு பிரிந்து போய்விடுமானால் அதனை திடீர்ந்து அதுக்கு ஒரு அச்சம் உண்டாகும். அந்த அச்சத்தினால் அது கூப்பாடு போடும், கால்களை மேல் நோக்கி குவித்துக் கொள்ளும். இதெல்லாம் தன்னுடைய இனத்தை பிரிந்து வந்தனாலே, அதே போலவே தன்னுடைய இனத்தை பிரிந்து வந்திருக்கிறார் நம்முடைய தமிழர் என்று குறிப்பிடுகிறார் என்றால், இங்கே யாரை விட்டு பிரிந்து வந்திருக்கிறார்? சிவத்தை விட்டு பிரிந்து வந்திருக்கிறார். எனவே சிவம் இவருக்கு இனமாகிறது, இவர் சிவத்துக்கு இனமாகிறார். இனத்தடை பிரிந்த செங்கன் வேறு எங்கே ஒரு பக்குவ ஆன்மாவை உணர்த்துகிறதா குறிப்பாக போடலாம். தன்னுடைய இனத்தை விட்டு பிரிந்து போயிருக்கிற ஒரு பக்குவ ஆன்மா எப்படி அந்த பிரிவினாலே அச்சமுறுமோ அதை போல வெறுக்கொண்டு எதிர்பாராது நேர்ந்த ஒரு பயத்தினாலே, ஏனென்றால் தன்னுடைய இனத்தை விட்டு பிரிந்து போய்விடுகிறதா, அப்பொழுது அதற்கு அச்சம் உண்டாகும். அதே பெரிய காளையாக இருந்தாலும், முரட்டு காளையாக இருந்தாலும், வீரமுடையதாக இருந்தாலும், இனத்தோடு இருக்கிற பொழுது இருக்கிற அஞ்சாமை பிரிந்த பொழுது ஏற்படும். பிரிந்த பொழுது அந்த அச்சம் உண்டாகிவிடும். அதான் எதிர்பாராது நேர்ந்த ஒரு பயம். அந்த பயத்தினாலே அந்த காளைமானது பெருண்டு அஞ்சி போய் ஒரு மறுக்கே எய்தும். பயந்து அதனாலே ஒரு உணர்வை பெற, பய உணர்வை. அப்பொழுதுதான் அது வாளை தூக்கிக் கொள்வதும், காலை மேல் வைத்துக் கொள்வதும், தன்னுடைய இனத்தை அடைப்பதுமாக விளங்குவதை நாம் பார்க்கலாம். அதுபோல இங்கே இனத்திடை பிரிந்த செங்கன் ஏறு என்று இவரை ஓமைப்படுத்துகிறார். ஓமை எது என்றால் இனத்திடை பிரிந்த செங்கன் ஏறு. இங்கே சிவத்தை விட்டு பிரிந்த பக்குவான்மாவாகிய தென்னனார். இது பொருள், அது ஓமை. உபமானம் உபமேயம் என்று வடமொழி சொல்வார்கள். தமிழ் ஓமையும் பொருளும் என்பார்கள். இங்கே பொருள் எது என்றால் சிவத்தை விட்டு பிரிந்து வந்திருக்கிற தென்னனார். ஓமை எது என்றால் தன்னுடைய இனத்தை விட்டு பிரிந்து வந்திருக்கிற ரிஷபம். இனத்தை பிரிந்த செங்கண் ஏறு, சிவந்த கண்களை உடைய ஏறு. அந்த ஏறு ஏன் சிவந்த கட்டை உடையதாக இருக்கிறதா? பொதுவாகவே ஏறு என்பது ரிஷபம். ரிஷபம் என்பது அறத்தின் வடிவம். அதனுடைய நிறம் வெண்மையானது, அறத்தின் நிறம் வெண்மையானது. அது சாத்திக குணமுடையது என்றெல்லாம் நிறைய செய்திகள் நாம் பார்ப்போம். அறம் தவறுகளை கண்டால் அது கோபம் கொள்ளும். அதான் சிவந்த செகண்ட் ஏறு. ஆனா இங்க இனத்தை விட்டு பிரிந்து வந்திருக்கிற ஒரு அந்த அச்சத்தினாலே சிவந்த கண்களை உடைய ஏறு போல, ரிஷபம் போல, காளையை போல ஐயோ பெருமாள் இப்போ இப்பொழுது அவர் மூலிகையை தேடிக்கொண்டிருக்கிறார். அங்கே இருந்து போடுகின்ற இன்னும் நின்ற பாட்டை. எனவே இவருக்கும் அந்த அச்ச உணவு இருக்கும். எனவேதான் இனத்திடை பிரிந்த செங்கண் ஏறன வெறுக்கொண்டு எய்தி. எங்கே எய்தினார்? வனங்கள் எங்கும் எய்தி. நினைத்தனர் வேறு வேறு வனங்கள். எதை செய்தால் அந்த துன்பம் நீங்கும். பாவி கண்டவண்ணம் பகவனார் கடுத்ததென்னோ
இனிய எங்கள் அத்தார் கடுத்ததென்னோ மெய்நர் பிரியலா பிரியத்தா அறிவார் கடுத்ததென்னோ இதெல்லாம் கதறினார் அல்லவா. அவ்வாறு நினைத்துக் கொண்டே சென்றவர் வேறு வேறு நெருங்கிய வனங்களுக்கும் தாழ்வையிலே இருக்கிற பல்வேறு வனங்கள் குறிப்பிட்ட வகையான மூலிகை கிடைக்கலாம், இன்னொரு வனத்தில் இன்னொரு வகையான மூலிகை. எனவே பல்வேறு வகையான மூலிகை கொண்டு வந்து எதனாலாவது தானுடைய கண்ணிலிருந்து வழியை நிறுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கில் நெருக்கமாக இருக்கிற வெவ்வேறு வனங்களில் சென்று தேடினார். என நான் கொண்டு வருவேன் என்று வந்தார், தேடினார். அது எவ்வாறு இருந்தது என்றால், பெருமானை விட்டு இப்பொழுது அவர் பிரிந்து வந்திருக்கிறார், பிரிவாக்காம இருக்கிறது. இனத்திடை பிரிந்த செங்கண் ஏறு, எப்படிதான் நம்முடைய செங்கண் ஏறு என்று உருவகம் செய்யவில்லை. செங்கண் ஏறுனால் அது ஓமையாயிருக்கு போல முதல். தன்னுடைய இனத்தை விட்டு பிரிந்து வந்த போல கொண்டேவி அச்சம் கொண்டு அந்த வனங்கள் எங்கும் எய்தி புறத்திடை பறித்து கொண்டு, புறம் என்றால் தோட்டங்கள், சிறு சிறு காடுகள், அங்கெல்லாம் பல்வேறு வகையான மூலிகைகளை பறித்து கொண்டு பூதநாயகன் பால் வைத்த பூதநாயகன் யாரு? நம்ம பெருமான் தான் பூதநாயகன். எல்லா பூதங்களுக்கும் ஏராளமான பூதங்கள் இருக்கு, பூதகணங்கள் இருக்கு. அந்த தாழ்வரையிலே பிறகு புராணங்கள் எல்லாம் மேமாலே கையிலே ஆடியதெல்லாம் நாம் முன்னாடியே திருமலை சரக்கத்திலேயே பார்த்துக்கிறோம். இன்னும் பூதநாயகன் என்பதற்கு அந்த பூதங்களின் நாயகன் என்றும் பூதம் என்றால் உயிரிழக்கும் பொருள் அல்லவா. ஐம்பூதங்களுக்கும் நாயகன், கையிலே இருக்கிற பூதகணங்களுக்கு தலைவன். இன்னும் பூதம் என்றால் உயிர், ஆன்மாக்கள், எல்லா வகையான உயிர்களையும் பூதம் சொல்லலாம். வேதனதி அடைத்தோங்க மிகு செய்வ துறை வழங்க பூத பரம்பரை பொலிய. அப்போ எல்லா உயிர்களும் பூத பரம்பரை என்றால் நம்முடைய 84,100,000 யோனி வேதங்கள் இருக்கிற எல்லா உயிர்களும் உய்வதற்கு என்பது பொருள். அதனாலேதான் ஓத்தூரிலே ஆண்பனையை இன்பனையாக்கினான். அந்த உயிர் உயிர்ந்தது. அதுக்கு பிறகு காலக்கிரமத்தில் அதுவும் வீடு வீடு பெற்றதாக நீல சேக்கரார் குறிப்பிடுவார். எல்லா உயிர்களுக்கும் என்றே அந்த பூதம் என்றால் உயிர்களின் தலைவன் பூதநாயகன். பூதநாயகன் பூமாநாயகன் என்றும் பூதநாயகன் புண்ணியமூர்த்தி என்றும் பல இடங்களிலே பூதநாயகன் என்று சிவபெருமான் அழைக்கப்படுவதை நாம் திருமுறைகளிலே அறிவோம். புறத்தடை பறித்து கொண்டு பூதநாயகன் வைத்த மனத்தினும் கடிது வந்தார் வந்து அம்மருந்துகள் பிழிந்து வார்த்தார். எப்படி வர்றாராம்? மிக வேகமாக வருகிறார். மனத்தினும் கடிது வந்து, நினைச்சு பார்க்கணும். மனோவேகம், வாயு வேகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். காற்றினும் கடிது வந்தார். இங்கே சேக்கடார் என்ன சொல்றாரு? மனத்தினும் கடிது வந்து. மனோவேகத்துக்கு ஈடான வேகமே இல்லை. நான் இப்பொழுது எந்த நாட்டில் இருக்க வேண்டும் நினைச்சேன்னா உடனே அந்த நாட்டுக்கு போயிடுறேன், மனம் அங்கு போய் விடுகிறது. அந்த மனத்தை விடவும் மிக வேகமாக தென்னனார் வருகிறார் என்றால், பெருமானுடைய கண்ணில் வருகின்ற குருதியை துடைப்பதில் இருக்கிற ஆர்வம் அந்த வேகத்துக்கு அடிப்படை. இந்த மனத்திலும் கடிதம் வர முடியுமா என்பதெல்லாம் சிந்தனைக்குரியது என்றாலும், ஏனென்றால் எந்த காட்டில் இருக்காரோ அங்கே பெருமான் அங்க நினைச்சாருன்னா மனம் வந்து விடுகிறது. மனத்தினும் என்ற அந்த உயர்வு சிறப்பு உண்மையினாலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், மிக விரைவாக தான். மனத்தின் கடிது என்றால் மிக விரைவாக வந்து பெருமானிடம் வந்து அம்மருந்துகள் என்ன மருந்துகள் கொண்டு வந்திருக்கிறாரு? புறத்திடை பறித்து கொண்டு, அதாவது மின்செய்வார் பகழி புண்கள் தீர்க்கும் மெய் மருந்து. ஒரு பாட்டில் பார்த்தோம். மின் செய்வார் பகழி புண்கள் தீர்க்கும் மெய் மருந்து. அந்த மெய் மருந்தாகிய பச்சிலைகளின் மூலிகைகளை வேறு வேறு நெருங்கிய மனங்களெங்கும் பறித்து வந்தார். அதான் புறத்திடை பறித்து கொண்டு
பூதநாயகனாகிய திருக்காலத்தியப்பர்பால் வந்து வைத்த பூதநாயகன் பால் என்பது 7ஆம் வேற்றுமை இடைப்பொருள். அவரிடம் வைத்த மனத்தினும் எப்பொழுதும் அவருடைய சிந்தனை முழுவதும் பூதநாயகராகிய காலத்தியப்பரிடமே இருக்கிறது. அவ்வாறு வைத்த மனம் இருக்கிறதே, அந்த மனம் மிக வேகமுடையதாக இருக்கும். அந்த மனத்தை விடவும் வேகமாக வந்தார் என்றால் அந்த விரைவினுடைய தன்மையை குறிப்பதற்காக தெய்வச்சேக்கடார் அவ்வாறு குறிப்பிடுகிறார். அந்த என்பது உயர்வு சிறப்பை குறிப்பது. மனத்தினும் உண்மைகளிலேயே உயர்வு சிறப்பு, இழிவு சிறப்பு இதெல்லாம் உண்மை. எதிரது தழுவது, இறந்தது தழுவது இதெல்லாம் பல்வகையாக அந்த உண்மை தொகை பொருள் தரும். வெளிப்படையா இருக்கிற உண்மையும் இப்படி இறந்தது எழியது, எதிரது எழியது வரும். உயர்வு சிறப்பு, இழிவு சிறப்பெல்லாம் வரும். புறவரும் குன்று அப்படின்னு சொன்னா அந்த புறவரும் என்ற அந்த இருக்கிறதே அது உயர்வு சிறப்பு. ஏனென்றால் மலையேறுவதற்கு சற்றும் அஞ்சாதவர்களாகிய புறவர்களே கூட பயப்படுகிற அளவுக்கு இந்த குன்றம் உயர்ந்திருக்கிறது என்றால் உயர்வு சிறப்பு. அதே போல இழிவு சிறப்பு, நாயும் தின்னாச்சோறுன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். நாயும் தின்னாச்சோறு, நாயும் இந்த சோதனை திங்காதுன்னா அந்த ஊமை என்பது இழிவு சிறப்பை ஒன்று. இப்படி இறந்தது தழியது, எதிரது தழுவது, இப்படியெல்லாம் பார்க்கணும். நானும் பெறுவேன்னா நீயும் என்பது பொருள். அதுபோல இங்க மனத்தினும் கடிது வந்தார் என்றால் மனோவேகம் மிக அதிகமான வேகம். மனோவேகத்துக்கு இணையாக இந்த வேகம் சொல்ல முடியாது என்றாலும் பெருமான் பால் வைத்த மனத்தினும் களத்தினால அவருடைய சிந்தனை முழுவதுதான் இருக்கு. அவர் உடல் தான் தேடி போயிருக்கு. எனவே அந்த மனத்தை விடவும் மிக வேகமாக மனத்தினும் கடிது வந்தார். மிக வேகமாக வருகிறார். அப்படியே திண்ணனார் பச்சிலைகளை பறித்துக் கொண்டு, அதான் குணத்திடை பறித்துக் கொண்டு புதநாயகன்பால் வைத்த மனிதன் மனத்தினும் கடிது வந்தார். வந்தவர் சும்மா இல்ல, அம்மருந்துகள் கடிது வந்து வந்தம் கடிது வந்து அம்மருந்துகள் பிழிந்து வாழ்த்தார். அம்மருந்துகள் அவர் எத்தனையோ வகையான மருந்துகளை கொண்டு வந்திருப்பார். அவற்றையெல்லாம் பிழிந்து பெருமானுடைய கண் அந்த உதிரம் படுகின்ற கண்ணிலே வார்க்கிறார், பிழிகிறார். அடுத்த பாடல் 172வது பாடல். மற்றவர் பிடிந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் புண்ணீர் குறைபடாது ஒழுக கண்டே இற்றை இந்நிலைமைக்கு என்னோ இனி செயல் என்று பார். உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊனெனும் உரை முன் கண்டார். இப்ப பாருங்க, எல்லாம் பிடிந்து வார்த்தார். பார்த்தோம், மனத்தினும் கடிது வந்து அம்மருந்துகளை பிடிந்து வார்த்தார். அதெல்லாம் அந்த மூலிகைகளை பிடிந்து அந்த உதிரம் சோறுகின்ற கண்ணிலே வார்க்கிறார். அவ்வாறு பிடிந்து வார்த்த மருந்தினால் தன்னை வகையான வெவ்வேறு வனங்களில் தேடிக்கொண்டு வந்த குணங்களில் பறித்து வந்த அந்த மூலிகை மருந்துகளாலே பிடிந்து வார்த்தும் கூட மற்றவர் பிடிந்து வார்த்த அதற்கு தீர்வாக, மற்றபடி அவர் சொன்ன நல்லவா அது போல அதற்கு தீர்வாக அவர் பிழிந்து வார்த்த திருணனார் அந்த மூலிகைகளை பிழிந்து மெய் மருந்துகளை பிழிந்து வார்த்த கண்ணிலே விட அந்த மருந்தினாலே பார்க்கப்பட்ட மருந்தினாலே திருக்காலத்தி கொற்றவர் கண்ணி, திருக்காலத்தி கொற்றவர், திருக்காலத்திலே அமர்ந்திருக்கிற கொற்றவர். கொற்றவர் என்றால் அரசன் என்பது பொருள். எப்பொழுதும் வெற்றியை பெறுவர் என்பது பொருள். அதனாலதான் கொற்றவை என்று பெயர் துர்க்கைக்கு. வெற்றி போருக்கு போவர்கள் கொற்றவையை ஏன் வழிபடுகிறார்கள் என்றால் கொற்றவை என்றால் வெற்றியை வழங்கும். கொற்றம் என்றால் வெற்றி என்று. திருக்காலத்தி கொற்றவர் தம்பினாலே இவரை தன்னுடைய ஆளாக கொள்ளுகின்ற தன்மையை பெற இருக்கிறார். அந்த திருக்காலத்தி கொற்றவர் கண்ணி நீர், அந்த வரக்கண்ணிலிருந்து வருகின்ற அந்த புண்ணிலிருந்து ஏற்பட்ட உறுதியானது
குறைபடாது ஒழுக கண்டேன். நிக்கல. வேற மூலிகைகளை அம்மருந்துகள் பிழிந்து வார்த்தார். ஒரு மருந்து இல்லை, நல்லா பாருங்க. அம்மருந்துகள் என்றார். நிறைய மனங்களிலே தேடி தேடி புறத்திடை பறித்து கொண்டு வந்த அந்த மருந்துகளை பிழிந்து பார்க்கிறார். மற்றவர் பிழிந்து வார்த்த தீர்வுக்காக அவர் பிழிந்து வார்த்த மருந்தினால் அவர் எத்தனை மருந்துகளை பிடிந்தாலும் கூட அம்மருந்துகளிலாரே திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் பெருமானுடைய கண்ணில் இருந்து புண்ணீர், புண்ணீர் என்றால் புண்ணிலிருந்து வருகிற நீர், புண்ணிலிருந்து வருகிற நீர் என்பது குருதான். அது குறைபடாத ஒரு கண்டே. அது நிக்காம வந்துகிட்டே இருக்கு. குருதியாக தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது நினைக்கிறார், இந்நிலைமைக்கு, இன்று இந்த நிலைமைக்கு என்னோ இனி செயல் என்னும் மூலிகளை எல்லாம் கொண்டு வந்து மேம்பதுகளை எல்லாம் கொண்டு வந்து பிடிந்து வார்த்திருக்கிறோம். அப்படியும் குருதி இல்லாமல் வழிந்து கொண்டே இருக்கிறது, குறைபடாது ஒழுகுகிறது. இந்நிலைமையை இன்னைக்கு இந்த நிலைமையில இனி செயல் என்னும், இனி என்ன செய்யலாம் என்று பார்ப்பார் என்று யோசிப்பாராகிய திண்ணனார் உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊனும் எனும் உரை முன் கண்டார். ஒரு நினைவு வேண்டும் வருகிறவருக்கு. இற்றையின் நிலைமைக்கு என்னோ இனிச்செயல் என்று ஆராய்ந்து பார்ப்பாராகிய திண்ணனாருக்கு ஒரு பழமொழி நினைவு வருகிறது. என்ன பழமொழி? ஊனுக்கு உற்ற நோய் தீர்ப்பது ஊன்தான். ஊனுக்கு உற்ற நோய், தசைக்கு, ஊன் என்றால் தசைதானே, அதுக்கு ஏற்படுகிற நோயை தீர்ப்பதற்கு ஊன்தான் இன்னொரு மருந்து. அதான் உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன், ஊனுக்கு ஊன், ஊனுக்கு உற்ற நோய் தீர்ப்பது ஊன். முள்ளால் எடுக்கிறது மாதிரி நம் உடம்புல தசை பகுதியில் ஏற்பட்ட நோயை தீர்ப்பதற்கு தசையே பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கெல்லாம் அப்படி எல்லாம் நிறைய செய்யறோம், பார்த்தோம். இதய மாற்றம் பண்ணுகிறார்கள், கல்லீரல் மாற்றம் செய்கிறார்கள், சிறிய மாற்றம் செய்கிறார்கள். இதெல்லாம் இன்றைய அறிவியல், மருத்துவ அறிவியல். ஆனால் இதை முன்பாகவே வேடர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி இருந்திருக்கிறார்கள். ஊனுக்கு ஊன், தசைக்கு தசை, தசையில் ஏற்படுகிற ஊனில் ஏற்படுகிற ஊனுக்கு ஊனையே மருந்தாக இடுவது. இன்றைக்கு நாம் மாற்று மருத்துவ முறையிலே செய்கிறோம். கண்ணை மாற்றுகிறோம். முன்னாடி பூனை கண்ணையும் நாய்க்கண்ணையும் ஆட்டுக்கண்ணையும் வைத்திருந்ததெல்லாம் போய் இப்போ மனிதர்களுடைய கண்களிலே எந்த பகுதி தேவையோ அதையெல்லாம் எடுத்து வைக்கிற அளவுக்கு இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. உள்ளுறுப்புகளெல்லாம் மாற்றப்படுகின்றன, ஊரிடப்படுகிறது. இதய மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அதுபோல எலும்பு தேய்மானம், எலும்பு மூட்டு எலும்புகளுடைய மாற்று அறுவை சிகிச்சை, இதையெல்லாம் இப்பொழுது வந்திருக்கிறது என்றால் இது ஊனுக்கு ஊன் மருந்து. ஊனுக்கு உற்றுநோய் தீர்ப்பது ஊன்தான் என்னும் உரை என்னும் முன்முறை என்று பார்த்தீங்கன்னா முன்னாலே சொல்லப்பட்ட உரை என்ற பழமொழி. என்னும் உரை முன் கண்டார் என்றால் என்று சொல்லப்படுகிற அந்த செய்தியை அவர்கள் வேடர்களுக்குள்ளே பழகிக் கொள்கிற கூறிக்கொள்கிற அந்த செய்தியை அவர் நினைவில் கொண்டார் என்று கொள்ளலாம், நினைவுக்கு வர அறிந்தார் என்று கொள்ளலாம். முன் உரை என்றால் முன்னாலே இருந்தவர்கள் சொல்லி வைத்திருக்கிற பழமொழி. முன்னுரை கண்டார், ஊனுக்கு ஊரிடல், ஊனுக்கு உற்றுநோய் தீர்ப்பது ஊன்தான் என்பதை பழமொழியாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதை அறிந்திருந்தார். இந்த பழமொழி வாயிலாக பல செய்திகளை நாம்
சில பழமொழிகளை பிழைவிட சொல்லுவதனாலே பழமொழியின் பொருள் மாறி போயிருக்கிறத தவிர, ஆனால் உண்மையிலேயே பல அருமையான செய்திகளை எல்லாம் பழமொழி வாயிலாக மக்களுக்கு தொடர்ந்து நினைவுறுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் அதை வழங்கி இருக்கிறார்கள். மறதியினாலே கூட ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு அந்த செய்தி போகாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக, என்றும் நிலைத்திருவதற்காக, அதே போல எளிதில் எல்லாருடைய மனதிலும் நிலை பெறுகிற வகையிலே பழமொழிகளை சொல்லி வைத்திருக்கிறார். நிறைய பழமொழிகள். ஆனால் இப்பொழுது நிறைய பழமொழிகள் பிழை மொழிகளாக வழங்கப்படுகிறது. 1000 பேரை கொன்றவன் அரை மருத்துவன், 1000 பேரை, அந்த காலத்துல மூலிகை மருத்துவம் பண்றவன் ஆயிரக்கணக்கான வேர்களை, பச்சிலை மூலிகைகள், அந்த வேர்களை எல்லாம் கொன்றவன் அறிந்து கொண்டவன், கொன்று அவற்றை எல்லாம் கசக்கி பிழிந்து மருந்தாக்கி அவ்வாறெல்லாம் செய்தவனே அரை மருத்துவன். இப்ப என்னன்னா 1000 பேரை கொண்டவன் அறவைத்தேன், 1000 பேரை கொண்டான்னா அவன் அறவைத்தேன். அவன் ஒரு சிலரை கொண்ட உடனே அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பி விடுவார்கள். அதுபோல நிறைய பழமொழிகள் பிழைமொழிகளாக. கடு சிறுத்தாலும் காரம் போகாது, அது பழமொழி. கடு என்ன விஷம், விஷம் அளவில் சிறிதாக இருந்தாலும் அதனுடைய நச்சுத்தன்மையில் அது குன்றி போகாது. கடு சிறுத்தாலும் காரம் போகாது. ஆனா கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது. ஆனா கடுகு சிறுத்தா அது கடுகு அதே தன்மைதான் இருக்கும் போது அதுக்கு என்ன காரணம் இருக்கிறதுன்னு தெரியல. எனவே பிழைபட அந்த பழமொழி, இப்படி நிறைய பழமொழிகள் பிழைபட வழங்குகிறது. அந்த பழமொழிகள் எதற்காக நம்முடைய முன்னோராக சொல்லப்பட்டன என்றால், இதிலே சொல்லப்பட்ட கருத்து பிற்காலத்திலே பெரிய பாடல் வழியாகவோ பெரிய செய்திகளாகவோ கட்டுரையாகவோ தெரிவித்தால் அது பின்னாலே போய் சேராது என்பதற்காக ஒற்றை தொடர்களிலே சொன்னார். அந்த ஒற்றை தொடர் என்றால் எளிமையாகவும் இனிமையாகவும் நினைவில் இருக்கிற வகையிலும் ஒரு நூலே இருக்கிறது. பழமொழி 400 என்ற ஒரு நூல், 14 கீழ்கணக்கு நூலிலே பழமொழி 400 என்ற ஒரு நூல், 400 பாடல்களை கொண்ட ஒரு நூல். ஒவ்வொரு பாட்டினுடைய ஈற்றடியிலும் ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழிக்கு பொருத்தமான விளக்கம் மேலே இருக்கிற 3 அடியில் இருக்கும். எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பழமொழிகளை சேமித்து வைத்து அடுத்து வருகிற தலைமுறைகளுக்கு தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எதற்றை சேமித்து வைத்திருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம் என்ற பெரிய சிந்தனை எழுவது இயல்பு. சரி, மற்றவர் பிடிந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் புண்ணீர் குறைபடாது ஒழுக கண்டே இற்றை இந்நிலைமைக்கு இவ்வாறு பெருமாக்கி இவ்வளவு செய்தும் அந்த நிலையிலிருந்து மாற்றம் பெற முடியவில்லையே, இனி செயல் என்னோ, இனி என்ன நாம் செய்யலாம் என்று பார்ப்பார் என்று ஆய்வாராகிய பார்ப்பார் என்றால் இங்கு ஆய்வாரன் என்றுதான் பொருள், என்று சிந்திப்பார் என்று பார்ப்பாராகிய அவர் உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன், ஊனுக்கு உற்ற நோய் தீர்ப்பது ஊன் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் என்பதில் ஊனுக்கு உற்ற நோய் தீர்ப்பது ஊன் எனும் உரை என்னும் என்று சொல்லுகின்ற அந்த செய்தி முன் கண்டார், நினைவில் கொண்டார் என்று சொல்லலாம். அல்லது முன் உரை என்றால் முன்னோர்கள் உரைத்த அந்த பழமொழி அவர் நினைவிற்கு வந்தது. சரி, உடனே என்ன செய்கிறார்? இதற்கு இனி என் கண் அம்பால் இடந்து அப்பின் எந்தையார் கண் அதற்கு இது மருந்தாய் புண்ணீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதழும் உள்ளத்தோடு மகிழ்ந்துமும் இருந்து தம் கண் முதல் சரம் அடுத்து வாங்கி முதல்வர்தான் கண்ணில் அப்ப. இப்ப அனுமானம் தான் அவருக்கு இருக்கு. முதல்ல ஊனுக்கு ஊன் இடுவது, ஊனில் ஏற்படுகிற குறை போக்கு ஊன் என்ற அந்த முறையை நினைவு கொண்டு வந்தாலும் கூட, அந்த பழமொழி அவருக்கு நினைவு வந்தாலும் கூட, இப்பொழுது நம்முடைய கண்ணை இழந்த அப்பினால் பெருமானுடைய கண்ணிலிருந்து வருகிற அந்த புண்ணீர் நின்று விடுமா? இருக்கவும் கூடும்
என்றுதான் முதல்ல நினைக்கிறார். இதற்கு இதற்கு எதற்கு இந்த பாடலை பார்க்கலாம். உற்றுநோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன், ஊனுக்கு உற்றுநோய் தீர்ப்பது ஊன் தான் என்னும் முன்கண்டார். அவர் நினைவுக்கு வந்தது. இதற்கு அவ்வாறு வந்த நினைவிற்கு இனிமேல் முதல்ல இனி செய்வது என்னோ என்ற ஐயப்பாடு. இப்போ இனி என் கண் அம்பால் இடந்த பின், என்னுடைய கண்ணை அம்பினாலே இடந்து கண்ணிடந்து கண்ணப்பன் என்றெல்லாம் அந்த செயல் சொல்லப்படுகிறதை திருமுறைகளில் அறிவோம். அம்பால் இடந்துன்னா தோண்டி, அப்பின் பெருமானுடைய கண்களிலே நாம் தூயனானால், எந்தையார் எந்தை பெருமான் என்னுடைய தந்தை, எந்தையார் கண் அதற்கு இது மருந்தாய், எந்தையார்கள் அவரிடம் அதற்கு இது மருந்தாய், அவரிடம் புற்றநோய்க்கு இது மருந்தாய், புண்ணீர் நிற்கவும் கூடும், பெருமானுடைய கண்ணிலிருந்து வருகின்ற குருதி நிற்கவும் கூடும். நிற்கும் என்று உறுதியாக அவரால் சொல்ல முடியல. ஏனென்றால் இப்பொழுதுதான் முதல்ல சோதனை செய்து பார்க்க இருக்கிறார். முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கிறார். ஊன் உற்ற நோய்க்கு மருந்து ஊன்தான் என்பதை அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். அதை செயல்முறைப்படுத்துகிற பொழுது நிற்குமா என்ற ஐயப்பாடு வருகிறது. அதனாலதான் இங்க என்ன சொல்கிறார், இதற்கு இனி என்கண் என்னுடைய கண்ணை அம்பால் இடந்த பின் அம்பினாலே தோண்டி அப்பினால் எந்தையார் கண் என்றும் கொள்ளலாம். எந்தையார் கண் என்பது 7ஆம் வேற்றுமை இடப்பொருளாக கொண்டு எந்தையார் இடத்து அதற்கு இது மருந்தாய், அதற்கு இது மருந்தாய், அவர் கண்ணில் உற்ற நோய்க்கு இது மருந்தாய், நான் அப்புகிற கண் மருந்தாய், புண்ணீர் நிற்கவும் அடுக்கும், அவருடைய கண்ணிலிருந்து வருகின்ற அந்த குருதி நிற்கவும் அடுக்கும், நிற்கவும் கூடும், நிற்கவும் அடுக்கும், நிற்கவும் கூடும் என்று நினைச்ச உடனே அவருக்கு மகிழ்ச்சி வந்து விட்டது. மருந்தா நம்மகிட்டே இருக்குது என்று மதர்த்தெழும் உள்ளத்தோடு களிப்பினால் எழுகின்ற மன எழுச்சி. மறுத்தல் என்றால் மகிழ்தல், களிப்பெய்துதல் என்றெல்லாம் போகும். இந்த எண்ணம் வந்த உடனேயே மருந்து நம்மிடம் இருக்கிற பொழுது ஏன் நான் தேடி அலைய வேண்டும்? உண்டானே ஊனுற்ற நோய்க்கு ஊனே மருந்து. அதை வகையில் பார்க்கிற பொழுது இதற்கு இனி என்கண் அம்பால் இடந்து, தன்னுடைய கையில இருக்கிற கருவி அம்பினாலே இடந்து தோண்டி அப்பினால் எந்தையார்கள் அதற்கு இது மருந்தாய், கண் எந்தையார் இடத்து அதற்கு இது மருந்தாய், அவர் கண்ணிலிருந்து வருகிற உதரத்துக்கு இது மருந்தாய், புண்ணீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதர்த்தெழும் உள்ளத்தோடு அப்படியே மகிழ்ச்சியினாலே அந்த உள்ளம் களிப்பெய்துகிறது, எழுச்சி வருகிறது. அந்த உள்ளத்தோடு மகிழ்ந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். பெருமானுக்கு நோய்க்கு மருந்து தருவதற்கு நம்மிடம் மருந்து இருக்கிறது மகிழ்ந்து முன்னிருந்து அவருக்கு முன்னாலே அமர்ந்து தம் கண்முதல் சரம் எடுத்து முதல்னா வேர்னு அர்த்தம், வேரோடு பண்ணி வைக்கிறார். அந்த மாற்று சிகிச்சையில நம்முடைய சிவகவினை அவர்கள் ஒரு நல்ல கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் அங்க நிறைய விலங்குகள் இருக்கின்றன, ஒரு மானினுடைய கண்ணையோ அல்லது வேறு ஒரு விலங்கினுடைய கண்ணையோ தோண்டி வந்து பெருமானுடைய கண்ணிலே வைக்கலாமே, ஏன் தன்னுடைய கண்ணையை வைக்க வேண்டும் என்றெல்லாம் கூட ஐயம் எழலாம். ஆனால் இவர் வேட்டையாடி அந்த மானை கொன்று அந்த மானினுடைய அதாவது உயிரற்ற மானாக போய்விட்டதற்கு பிறகு அவனுடைய கண் எவ்வளவு நேரத்துக்கு அந்த வெப்பத்தோடு இருக்கும், இந்த சிந்தனையெல்லாம் அவருக்கு வராமல் வந்திருக்கும். ஆனால் இப்பொழுது நேராக தான் நின்று கொண்டு தன்னுடைய கண்ணை இடந்து அப்படினால் அந்த வெப்ப சக்தி குறையாது. அதனாலதான் இங்க கூட நம்ம பார்க்கலாம், இந்த மாற்று சிகிச்சை பண்றவங்க இந்த இந்தியமையான உறுப்பை யாராவது மூளை சாவி ஏற்பட்டு அவர்களுடைய உறுப்புகளை தானமாக பெறுகிற பொழுது அந்த வெப்பநிலை குறையாமல் கொண்டு சேர்ப்பதை பார்க்கிறோம்.
எத்தனையோ ஊர்களில் இருந்து மிக வேகமாக வருகிற விமானத்தின் வழியாகவோ அல்லது இந்த அவசர சிகிச்சை ஊர்திகள் இருக்கின்றன, ஆம்புலன்ஸ், அவற்றின் வழியாகவோ மிக விரைந்து சென்றெல்லாம் சேர்ப்பதை எல்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரியான வசதிகள் இல்லாத காலத்துல ஒரு மானை கொன்று அந்த மானினுடைய கண்ணை இழந்து அப்புகிற பொழுது அது கொன்று விட்ட உயிர் போன மானாகி விடுகிறது. ஆனால் இப்பொழுது உயிர் போய் கூட இத்தனை மணி நேரம் வரைக்கும் கண்ணை எடுக்கலாம் என்றெல்லாம் விதிகள் இருக்கின்றன சொல்கிறார்கள். ஆனால் அவர் என்ன நினைத்தார், உடனே தன்னுடைய கண்ணே அங்கே மருந்தாக அப்ப வேண்டும் என்று கருதி மகர்த்தலும் உள்ளத்தோடு, மகர்த்தல் என்றால் கழிப்பு, மகிழ்ச்சி, இப்ப ஒரு எண்ணம் நமக்கு வந்ததே, அதற்கான மருந்து நம்மளும் இருக்கிறதே என்பதனாலே மகிழ்ந்து எழும் உள்ளம், எழுச்சியோடு எழுதின அந்த உள்ளத்தோடு இந்த செயலை செய்தால் பெருமானுடைய கண்ணிலிருந்து வருகிற அந்த புண் நீர் நின்று போகவும் கூடும் என்பதனாலே மகிழ்ந்து பெருமானுக்கு முன்னாலே அமர்ந்து தம் கண்முதல், நம்முடைய கண்ணை வேரோடு கண்முதல் சரம் அடுத்து சன்றி எழுத்துடைய கண்ணை வேரோடு கொண்டார். மடுத்து என்றால் ஊன்றி என்று, வாங்கி என்றால் தோண்டி என்று. கண்ணும் கண்ணாகிய முதற்பொருளை வேரோடு என்று அங்க வேற போயிட்டு சரம் அடுத்து வாங்கி முதல்வர்தம் கண்ணில் முதல்வருடைய கண்ணிலே அப்புகிறார். இப்போ இந்த முதல் சரம் என்பதை கொஞ்சம் வித்தியாசமா சில பேர் சொல்றாங்க. முதன்மை வாய்ந்த சரம் என்ன? முதன்மை வாய்ந்த சரம் சன்னம்பு. முதன்மை வாய்ந்த சரம் என்றால் முதல் சரம் அந்த இடத்துல கண்ணை பிரிக்க வேண்டியது. மகிழ்ந்து முன்னிருந்து தம் கண் முதல் சரம் எடுத்து, நான் முதல்ல சொன்னது கண் முதல், கண்ணாகிய முதல், கண்ணினுடைய முதல் வேரோடு தோன்றினான். இப்போ தம் கண் முதல் சரம் எடுத்து தன்னுடைய கண்ணை முதன்மையான அம்பினாலே தோண்டி. அது என்ன முதன்மையான அம்பு என்றால், இதுவரை திருநனாராக இருக்கிறவர் இந்த அன்பினுடைய செயலாலே கண்ணப்பராக மாற இருக்கிறார். அதனாலே அந்த திருநனாரை கண்ணப்பராக்குற முதன்மையான செயலை செய்கிற அன்பினாலே தோண்டி ஒரு பொருள். இன்னொரு பொருள், பின்னாலே இடக்கண்ணை தோன்றுவதற்கு இன்னொரு இடக்கண்ணை தோன்றுவதற்கு 2வது முறை அந்த அம்பை பயன்படுத்த இருக்கிறார். இப்ப முதல்ல தோன்றுகிற அம்பு இது. எனவே முதல் சரம் என்றால் முதலில் தோன்றுகிற, முதலில் கண்ணை பெயர்த்தெடுக்கிற அம்பு என்றும், முதல் அம்பு என்றும், முதன்மையான அம்பு என்றும், கண் முதல் என்றும் இவ்வாறெல்லாம் அந்த தொடருக்கு பொருள் உணரலாம். எனவே முதல் சரம் அடுத்து வாங்கி அந்த முதன்மை வாய்ந்த இவரை தென்னனாரை கண்ணப்பராக ஆக்குகிற அளவுக்கு முதன்மை தன்மையுடைய அம்பினை எடுத்து அம்பினை ஊன்றி கண்ணினை வேரோடு வாங்கி முதல்வர்தம் கண்ணில் அப்பினார். முதல்வர்தம் கண்ணில் அப்பிய உடனே அவருக்கு உறுதி நின்றதா, அவருடைய செயல் வென்றதா, அவருடைய மதர்ப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் எழுச்சிக்குமான நிலை பெற்றதா என்பதை நாளை சிந்திக்கலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த பெரியோர்களுக்கும் கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை